Hello பசங்களா, வெரி குட் மார்னிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 10 மேக்ஸ்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கேட்கப்பட்ட ஜியோமெட்ரி அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய PYQ கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல டாப் 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பசங்களா. சோ இந்த போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு செஷன் இது. சோ அதனால ஸ்டே டியூனா இருங்க அண்ட் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க, சரிங்களா? சோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணா. லைவ் வந்துட்டீங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஜஸ்ட் கிவ் த கன்ஃபர்மேஷன். சோ ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஓகே. சோ क्वेश्चंस குள்ள போலாம், கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If triangle ABC and triangle DEF both are similar such that the area of triangle ABC is 9 cm square and the area of triangle DEF is 16 cm square and BC is equal to 2.1 cm, then find the length of EF. So இப்ப ரெண்டு triangle வந்து similarனு சொல்லிட்டாங்க, சரியா? சோ டயகிராம் வரைஞ்சிக்கலாம் similar triangleக்கு. சோ இது ஒரு triangle, அடுத்ததா இன்னொரு triangle. இது ரெண்டு வந்து similar triangles, சரியா? சோ இந்த ரெண்டு triangle similar அப்படிங்கிறப்போ இதனுடைய ஏரியா triangle ABC, triangle ABC இதனுடைய ஏரியா வந்து 9 cm square and அடுத்த triangle பாரு, இது வந்து 16 cm square. so next triangle DE and F இதனுடைய ஏரியா என்ன? 16 cm square. so இதுல BC உடைய length, இதனோட length வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 2.1 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதனுடைய length என்னவா இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन. so தெளிவா புரிஞ்சுதுங்களா என்ன கேட்டிருக்காங்கட்டு? ஓகே. so எப்படி சால்வ் பண்ணலாம் கவனிங்க. சோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கான தியரம் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. சோ சிமிலர் ட்ரையாங்கிள் என்ன சொல்லுது நமக்கு? சோ இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन. சோ கவனமா சால்வ் பண்ணணும் நீங்க. சோ given டேட்டால என்னென்ன இருக்கு பாருங்க. சோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC that is equal to 9 cm square and area of triangle DEF that is equal to 16 cm square and here BC, side BC that is equal to 2.1 cm, then side EF that is equal to how much? இதான் क्वेश्चन, சரியா? கிளியரா இருக்கா? ஓகே. சோ இப்போ எப்படி சால்வ் பண்ணதுன்னு பாப்போம். சோ இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்துட்டாலே ஓகே. சோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF இதனுடைய ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சோ இந்த சைடுக்கான ரேஷியோ இருக்கு இல்லையா, BC and EF. சோ BC and EF இது ரெண்டும் பாருங்க சேம் சைடு, ரெண்டுமே பேஸ் தானே. ரெண்டு ட்ரையாங்கிள் இது வந்து பேஸ் தானே. சோ அப்ப இந்த பேஸ் சைடை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கும், சரிங்களா? சோ அப்ப இந்த பேஸ் சைடை வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணுங்க, இதை வந்து ஸ்கொயர் பண்ணதுக்கு ஈக்குவல். ஓகே. யூசிங் சிமிலர் ட்ரையாங்கிள் தியரம், சரியா? Got it? சோ எதுவும் டவுட் இல்லை தானே? சோ இப்போ என்ன செய்யறோம், இதுல வேல்யூஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. ட்ரையாங்கிள் ஏபிசிக்கான வேல்யூ என்ன வந்திருக்கு? 9 cm ஸ்கொயர். அண்ட் ட்ரையாங்கிள் DEF உடைய ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 16 cm ஸ்கொயர். அதையும் ஃபில் பண்ணிடலாம். அண்ட் பிசிக்கான வேல்யூ அவங்க 2.1 சொல்லியிருக்காங்க. நாம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ EC தான், EFக்கான சைடுக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல EF வரும், இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா முடிஞ்சது, சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்க ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஸ்கொயரை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். அதனால இந்த ரெண்டு சைடும் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம், சரிங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் எலிமினேட் ஆயிடும், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் எலிமினேட் ஆயிடும். கிளியரா இருக்கா? சோ அப்ப என்ன வருது நமக்கு? 3/4 that is equal to 2.1 by EF, சரியா? சோ இப்போ நமக்கு என்ன வேணும்? EF தானே வேணும். சோ அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. EF அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துருங்க. சோ ரிமைனிங் இந்த 3 இந்த பக்கம் போட்டோம், 4 வந்து மேல போயிட்டோம், சரிங்களா? சோ அப்ப EF that is equal to what?
EF that is equal to what? என்ன வருது நமக்கு 2.1 into 4 divided by 3. கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இந்த 3யும் 2.1 கேன்சல் பண்ணால் என்ன வரும் நமக்கு 0.7 சரிங்களா 0.7 டைம்ஸ். ஸோ 0.7 into 4 0.7 into 4 என்ன வருது நமக்கு பாருங்க ஆன்சர் 2.8. கிளியரா இருக்கா உங்களுக்கு? that is 2.8. EF is equal to 2.8 centimeter. So therefore EF which is equal to 2.8 centimeter. இதை வந்து நீங்க ஆன்சர் எழுதிருங்க, முடிஞ்சது. பாக்ஸ் பண்ணிடுங்க, லாஸ்டா ஆன்சர் கிடைச்சதும். ஸோ கிளியரா இருக்க பசங்களா? அப்டேட் பண்ணுங்க. ஹாய் 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 ஹாய். எஸ் எஸ், நீங்க என்ன சொல்லணும்? யூ வாண்ட் நாட் டெல். என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லணும்? ஓகே, இன்கம்ப்ளீட் மெசேஜ் சொல்லுங்க ஃபுல்லா. ஸோ அடுத்தது போகுமா? தெளிவா இருக்க பசங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏரியா கொடுத்துட்டாங்க சரியா, 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே மாதிரி இந்த பேஸ் சைடு என்னவா இருக்கும் அடுத்த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த 2 ஏரியாவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க சரியா. 2த்துக்குமான ரேஷியோ வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். இதான் ஃபார்முலா சரியா. ஸோ இந்த 2 ஏரியாவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் எலிமினேட் ஆகிடுங்க சரிங்களா. ஸோ அப்போ BC by EF that is equal to under the square root of this அப்படின்னு கிடைக்கும். சிம்பிள் சரிங்களா. அதுலேருந்து நம்ம தேவையான அந்த சைடுக்கான வேல்யூ வந்து கொண்டு வந்துட முடியும் சரியா பசங்களா. ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ்க்கான ரேஷியோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை AC கேட்டாலும் அதே தான், AC அண்ட் DF கேட்டாலும் அதே தான் சரிங்களா. ஸோ அந்த 2 சைடு வந்து இங்கே எழுதிட்டு இங்கே ஸ்கொயர் எடுத்துக்கணும், இங்கே வந்து ஏரியாக்கான ஃபார்முலா எடுத்துக்கணும் சரியா. எஸ், தியரம் நல்லா படிங்க. தியரம் படிச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் உங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ அடுத்தது போலாம் பசங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD is a trapezium in which AB that is parallel to DC and PQ are points on AD and BC respectively, such that PQ that is parallel to DC if PD is equal to 18 cm and BQ is equal to 35 cm, QC is equal to 15 cm, find AD அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஒரு ட்ரபீசியம்னு சொல்லிட்டாங்க ABCD அப்படிங்கிறது. நான் இந்த இடத்துல ஒரு ட்ரபீசியம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதான் ட்ரபீசியம் சரியா. ஸோ இப்போ ட்ரபீசியம் நான் வந்து வரைஞ்சிட்டேன். காட் இட். ஸோ இது வந்து ABCD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம நேம் கொடுத்துடலாம் A B C and D. கிளியரா? இதில் ஏபியும் டிசியும் பேரலா இருக்கு பாருங்க. ஏபியும் டிசியும் வந்து பேரலா இருக்கு. கிளியரா? ஸோ இதில் PQ ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆன் AD. ஸோ இந்த AD அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ADல வந்து PQ அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த DNC வந்து இடம் மாத்திருங்க. DNC வந்து இடம் மாத்திருங்க. இந்த இடத்துல D எடுத்துக்கோங்க அண்ட் இந்த இடத்துல C எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, P அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அண்ட் BC அப்படிங்கிற சைடில் வந்து Q அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு சரியா. ஸோ இந்த இடத்துல பாருங்க PQ அப்படிங்கிறதும் DCங்கிறதும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த PQ வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரலல் லைன் வந்து புரியும் சரியா. ஸோ PQ அப்படிங்கிறது பாருங்க டிசிக்கு வந்து பேரலா இருக்கு. ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஏபியும் டிசியும் பேரலல்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த P அப்படிங்கிற பாயிண்ட் வந்து AD அப்படிங்கிற லைன் மேல இருக்கு, அப்புறம் Q அப்படிங்கிற பாயிண்ட் வந்து BC அப்படிங்கிற லைன் மேல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த PQ கனெக்ட் பண்ணினா இந்த PQவும் டிசியும் வந்து பேரலல் லைன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க சரியா. ஸோ இப்போ PD இதனுடைய லென்த் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, தட் இஸ் 18 சென்டிமீட்டர். ஸோ இந்த PD அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதனுடைய லென்த் வந்து 18 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் 18. காட் இட். ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஹாய் ஹாய், குட் மார்னிங் கண்ணா. நான் சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிட்டீங்களா? அப்டேட் பண்ணுங்க சார். விஐடிக்கு மேக்ஸ் PYQ வீடியோ போடுங்க. கண்டிப்பா கண்ணா. எக்ஸாம் முடிட்டோம், முதல்ல போர்டு எக்ஸாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான செஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடலாம் சரியா. ஓகே தேவா, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஓகே, குட் மார்னிங் கண்ணா. ஸோ விஐடி எக்ஸாமுக்கு வந்து அப்புறமா நம்ம வீடியோ கொடுக்கலாம், முதல்ல போர்டு எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, இங்க PD is equal to 18 சொல்லியிருக்காங்க 18. ஸோ அடுத்தது BQ is equal to 35. ஓகே, ஸோ திஸ் இஸ் 35, this is 35. ஸோ அடுத்து பாருங்க QC is equal to 15 சொல்லியிருக்காங்க. ஸோ this is 15, this is 15 சரியா. QC அப்படிங்கிறது 15. அப்போ ADங்கிறது என்ன, அப்போ இதனுடைய டோட்டல் லென்த் என்ன
இதை வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ டயக்ராம் கிளியரா இருக்கா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் புரியுதா? ஓகே, ஸோ தெளிவா இருக்கு தானே? டேட் என்ன சொல்றீங்க? டேட் மாம் என்ன கண்ணா உங்க பேரு? ஸோ புரியலையா? ஓகே, ஹாய் ஹாய் ஹாய். எனக்கு நான் புரியலையா கேக்குறீங்க? ஓகே, ஸோ அடுத்தது போலாம். இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ண பார்க்கலாம், கவனிங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஸோ இன்டர்செப்ட் தியரம் வந்து யூஸ் பண்ண போறோம், சரியா? ஸோ இன்டர்செப்டுக்கான தியரம். ஓகே, ஸோ அது என்ன சொல்லுது பாருங்க. இந்த இடத்துல ஏபி, தேர்ஃபோர் சொல்யூஷன் போய்க்கலாம். அல்லது பிபிடி தியரம், யூசிங் பிபிடி தியரம். parallel அப்படினாலே பிபிடி தியரம் தானே யூஸ் பண்ணுவோம், அல்லது தேல்ஸ் தியரம் கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சரியா? ஸோ இந்த பிபிடி தியரம் என்ன சொல்லுது பாருங்க. ஏபி பை பிடி இதனோட ரேஷியோ தட் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பை கியூசி. கரெக்டா? ஏபி பை பிடி தட் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பை கியூசி. கரெக்டா? ஸோ இந்த தியரம் படி இவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் கொண்டு வந்து இது வந்து 5 மார்க் கொஸ்டின், மறந்துடாத, சரியா? ஏன் சார் நேற்று வரலக்கண்ணா? அது ப்ரீவியஸ் செஷனே சொல்லியிருந்தேனே. ஸோ நேற்று ஒரு நாள் மட்டும் நான் லீவ் எடுக்க மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை, சரியா? பட் அது எல்லாமே கண்டென்ட் எல்லாமே சேர்த்து கவர் பண்ணிடலாம், சரியா? கண்டென்ட் எல்லாமே நம்ம சேர்த்து கவர் பண்ணிடலாம், கண்டென்ட் எல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது, சரியா? ஸோ ப்ரீவியஸ் டேவே நான் சொல்லியிருந்தேனே லாஸ்ட் செஷன்ல. ஓகே, ஸோ நேத்திக்கு வந்து நான் லீவ் அப்படின்ட்டு, ஓகே கிளாஸ் கிடையாதுப்பா நாளைக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனே ஆல்ரெடி. நீங்கள் நோட்டீஸ் பண்ணலையா? ஓகே, கவனிக்கண்ணா. ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிடி அப்படிங்கிறது வந்து என்ன 18, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு. அடுத்தது பாரு பிக்யூ அப்படிங்கிறது 35, அதை சப்ஸ்டியூட் பண்ணு. அடுத்தது கியூசி வந்து என்ன வருது 15, அதை சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ ஏபி கிடைச்சிரும். ஏபி கிடைச்சிட்டாலே போதும், அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்றோம். ஏபியோட வேல்யூ இந்த 18 ஆட் பண்ணா நமக்கு ஏடிக்கான வேல்யூ கிடைச்சிரும். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப பிபிடி தியரம் டைரக்டா யூஸ் பண்ணாலே உனக்கு 5 மார்க் கிடைச்சிருது, சரியா? சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5,4. ஓகே நிலேஷ், நோட்டட். ஸோ நான் நோட் பண்ணிக்கிறேன், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், சரியா கண்ணா? நல்லா நோட் பண்ணிக்கோ. இந்த பிபிடி தியரம் டைரக்டா நீ இந்த ரேஷியோ யூஸ் பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடைச்சிருது, சரியா? ஸோ எப்படி சார் இந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னா, பாருங்க இந்த ரெண்டு சைடுக்கான ரேஷியோ இங்க கொடுத்திருக்கேன், ஏபி பை பிடி. அடுத்தது இந்த ரெண்டு சைடுக்கான ரேஷியோ இங்க நான் கொடுத்திருக்கேன், சரியா? அந்த மாதிரி இந்த ரெண்டு பார்ட். ஸோ இதனோட ரேஷியோ இங்க, இதனோட பார்ட் இங்க, சரியா? அதே மாதிரி இதனோட பார்ட் இங்க, இதனோட பார்ட் இங்க. அவ்வளவுதான், சிம்பிள், சரியா? ஸோ இது வந்து ட்ரபீசியம். எஸ், இந்த ஷேப் பேர் வந்து ட்ரபீசியம், கரெக்டா? ஸோ கிளியரா இருக்க? என்னோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க அவங்க நமக்கு பாருங்க. கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்திருக்காங்க நமக்கு. PD that is equal to 18 and BQ that is equal to 35 and QC that is equal to 15. Okay, ABCD is a trapezium. இதெல்லாம் அவங்க சொல்லிக்கூடிய விஷயம், சரியா? ட்ரபீசியம் கிளியரா கண்ணா? ஸோ இப்போ நம்ம இந்த ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த டேட்டாவை கொண்டு போயிட்டு AP by PD, AP by 18 that is equal to BQ by QC 35 by 15, சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 18 மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிடுங்க, 18 மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ ஏபிக்கான வேல்யூ கிடைச்சிரும். AP is equal to 35 by 15 into 18. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க, அல்லது 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 3 times and 7 times, சரியா? இப்போ 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணுங்க. 6 times 7 and 6. அப்போ ஏபிக்கான வேல்யூ என்ன வருது நமக்கு? 7 and 6 அப்படின்னா AP is equal to so 42 centimeter. and அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின்ல வந்து ஏடிக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஏடி that is equal to AP plus என்ன வருது பாருங்க, PD, AP plus PD, இதான் வந்து AD. ஸோ that is equal to 42 plus 18. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க இந்த இடத்துல. ஸோ we are getting 60 centimeter. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ பசங்களா கிளியராக புரிஞ்சுதா பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 60 centimeter. கிளியரா இருக்கா? ஸோ யாராக்கெல்லாம் 60 centimeter வந்துச்சு? தேங்க்யூ தேவா, தேங்க்யூ. அண்ட் குட் மார்னிங் கண்ணா, குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவியா?
5 மார்க் எடுத்துருவியா? அப்டேட் பண்ண பார்ப்போம். சரியா? பிபிடி தியரம் வந்து எடுத்துக்கிட்டு டைரக்டா இந்த ரேஷியோ வச்சுக்கிட்டு அந்த கொடுத்த டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணினா ஆன்சர் வந்துட போகுது. சிம்பிள். பாருங்க எல்லாம் டைரக்ட் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜியோமெட்ரியில. அதே வந்து ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த பேஸ் உடைய சைடு உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த ட்ரையாங்கிளோட பேஸ் உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதான் ஃபார்முலா. சரியா? ஸோ 2 ட்ரையாங்கிளோடைய ஏரியாக்கான ரேஷியோ எடுத்துக்கணும். அந்த 2 சைடை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்போ அந்த ஒரு சைடுக்கான வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடு, அந்த ஏரியாக்கான வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடு. இந்த ஸ்கொயரை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் இங்கே கேன்சல் ஆயிரும். அப்போ 9 ஸ்கொயர் பண்ணால் 3ன்னு வெளில வரும். அடுத்தது 16 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 4 அப்படின்னு வெளில வரும். சரியா? ஸோ அப்போ என்ன வருது, 2.1 டிவைட் பை இஎஃப்னு இருக்கும். நமக்கு தேவை இஎஃப்கான வேல்யூ தான். இஎஃப் எந்த பக்கமும் 3 எந்த பக்கமும் 4 அந்த பக்கமும் கொண்டு போயிடு. அப்போ இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2.8 வரும். அதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான், செகண்ட் கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த தேல் தியரம் அண்ட் பிபிடி தியரம் அப்படிங்கறத யூஸ் பண்ண தெளிவாக தெரிஞ்சுக்கோ. சரியா? ஸோ அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு. Question number 3. A girl looks the reflection of the top of the lamp post on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamp post. Okay. The girl whose height is 1.25 meter is standing 2.5 meter away from the mirror. Fine. Assuming the mirror is placed on the ground facing sky and the girl, mirror and the lamp post are in the same line. Okay. Find the height of the lamp post. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு டயக்ராம் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? அந்த கேர்ளுடைய ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு பாருங்க. இந்த இடத்துல கேர்ளோட ஹைட்டு தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 1.25 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேர்ளுடைய ஹைட்டு கிளியரா கண்ணா? ஸோ தெளிவா இருக்கா இது வரைக்கும்? எஸ். எல்லாமே ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. காட் இட். ஸோ தெளிவா இருக்கா இது வரைக்கும்? அப்டேட் பண்ணுங்க. இப்போ ஏ பி, இந்த பாயிண்ட் வந்து சி அப்படின்னு பேர் கொடுத்துடலாம். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து டி, அண்ட் இந்த பாயிண்ட் வந்து இ அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். கிளியரா இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. நோ டவுட், ரைட்? ஓகே. ஸோ இப்போ இந்த பிசி அப்படிங்கிறது என்ன வரும் நமக்கு? ஓகே. ஸோ எஸ், என்ன சொல்லிருக்காங்க, 6.6 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ மிரர் வந்து 6.6 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். காட் இட்? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க. அஸ்யூமிங் த மிரர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த கிரவுண்ட் ஃபேசிங் ஸ்கை அண்ட் த கேர்ள். ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். காட் இட்? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ இது வந்து லேம்ப் போஸ்ட். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து இடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். கிளியரா இருக்கா? ஸோ இது வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். லெட் த ஹைட் ஆஃப் த lamp post that is equal to நம்ம ED அப்படின்னு எடுத்துப்போம். கிளியரா இருக்க பசங்களா? ஓகே ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள். இந்த இடத்துல 2 ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி, இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் இடிசி. இந்த 2 ட்ரையாங்கிள் வந்து பார்க்கறதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ we'll take triangle ABC and triangle EDC. clear? So இது வந்து similar triangles. clear ஆ இருக்கா இது வரைக்கும்? அப்டேட் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட் வரை கிளியரா இருக்கா?
அண்ட் கேர்ளுடைய ஹைட் வந்து 1.25 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 1.25. சரியா, 1.25 மீட்டர். ஸோ அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஸ்டாண்டிங் 2.5 மீட்டர் அவே ஃப்ரம் தி மிரர், 2.5 மீட்டர் அவே ஃப்ரம் தி மிரர். ஸோ இங்கே 2.5 அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. ஸோ வேற என்ன இருக்கு பாருங்க நமக்கு, a girl looks the reflection on the top of the lamp post on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamp post. Okay, so this is 6.6 meter. This is 6.6 meter away from the lamp post. அப்போ lamp post வந்து 6.6 meter in the distance. கிளியரா இருக்க பசங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணோம். கவனிங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி that is similar to triangle DEC. So therefore AB by DE that is equal to BC by EC. So clear இருக்கா இது வரைக்கும்? ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல DE அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தட் இஸ் எக்ஸ். DE அப்படிங்கிறது எக்ஸ். ஏபி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1.25 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அண்ட் பிசி அப்படிங்கிறது வந்து என்ன நமக்கு 2.5 டிவைட் பை இசி அப்படிங்கிறது என்ன நமக்கு இந்த இடத்துல 6.6. சரியா, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வருது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2.5 by 6.6 இன்ட்டு டிவைட் பை 1.25. கிளியரா? ஸோ தெளிவாக இருக்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. எக்ஸ் இந்த பக்கம் போயாச்சு, அப்போ இது கீழே வந்துடும். 1 செகண்ட் கண்ணா. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வந்துருங்க. அப்போது உங்களுக்கு வந்து 1.25 இங்கே இருக்கும், 1.25 கீழே 2.5 இருக்கும், இன்ட்டு உங்களுக்கு 6.6 இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணுங்க, 1.25 2.5 இங்கே 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இதே கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 3.3. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.3. எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க மீட்டர். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து 3.3 மீட்டர். ஸோ பசங்களா கிளியராக இருக்கா? ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சுதா? எஸ், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஹாய் சஞ்சய், ஹாய். ஓகே, கவனிக்கண்ணா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேர்ள் இருக்காங்க. இந்த சிங்கிற பாயிண்ட்ல மிரர் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல லேம்ப் போஸ்ட் இருக்கு. சரியா? ஸோ அந்த லேம்ப் போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பாருங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் அவங்க பார்க்குறாங்க, அந்த கேர்ள். ஓகே, தட் இஸ் 6.6 மீட்டர் அவே. ஸோ அடுத்தது பாருங்க, அந்த கேர்ளுடைய ஹைட் வந்து 1.25 மீட்டர். அண்ட் ஸோ இந்த மிரருக்கும் அந்த கேர்ளுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர். ஸோ இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கு. இது ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் டிஇசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் நமக்கு சிமிலராக இருக்கு. ஸோ அப்போ ஏபி அப்படிங்கிற சைடு டிஇக்கு வந்து எப்படி இருக்குன்னா ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க, ஸோ இதில் பிசி அப்படிங்கிறது இசிக்கு வந்து நமக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். கிளியராக இருக்கா? ஸோ அப்போ ஏபி பை டிஇ அண்ட் பிசி பை இசி இந்த ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் பர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் என்னென்ன வேல்யூ தெரியும் உங்களுக்கு, டிஇ தட் இஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஏபி வந்து 1.25, இசி வந்து 2.5 அண்ட் பிசி வந்து பாருங்க, பிசி 2.5, இசி வந்து 6.6. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 3.3. ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஹாய் கவிராம். எஸ், ஐ ரிமெம்பர். உங்க பேர் யோகேஷ் தானே? அப்டேட் பண்ணுங்க, கரெக்டாக ஞாபகத்தில் வச்சிருக்கேனா? ஓகே, ஸோ அடுத்தது போமா கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? கவனி. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In figure, DE that is parallel to BC and CD that is parallel to EF. Prove that AD square that is equal to AB into AF. சரியா? ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நமக்கு. ஸோ ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஸோ டயக்ராம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே,
ஸோ உங்கள் புக்கில் எத்தனாவது கொஸ்டின் பாருங்கள், எந்த எக்ஸசைஸில் இந்த கொஸ்டின் வருதுன்னு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். ஏபிசி அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து டிஇ, இது வந்து எப்படி இருக்குது, பேரலல் டு பிசி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துருங்க இந்த பாயிண்ட்டுக்கு. கிளியராக இருக்க பசங்களா? ஸோ இதான் டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டா எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இயர் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதில் டிஇ அப்படிங்கிறது பிசிக்கு வந்து பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிடி அப்படிங்கிறது வந்து எதுக்கு பேரலல், இஎஃப்க்கு வந்து பேரலல். கிளியரா? ஸோ இது வந்து அவங்க கிவன் டேட்டா. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். சரிங்களா? ஸோ டு ப்ரூவ், ஸோ அப்படின்னு டைட்டில் போட்டு ஏடி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப், இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் வந்து அடுத்த பேஜுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு தேவை. ஸோ கவனிக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தேல்ஸ் தியரம், அதாவது பிபிடி தியரம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள்ல டிஇ அப்படிங்கிறது parallel to பிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள்ல டிஇ அப்படிங்கிறது parallel to பிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ parallel அப்படிங்கிற விஷயம் வந்துட்டாலே ஒரு ட்ரையாங்கிள்ல நீங்க பிபிடி தியரம் யூஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ அப்போ இதுக்கான ரேஷியோ எடுத்துக்கோங்க. என்ன வருது பாருங்க. ஸோ இந்த தேல்ஸ் தியரம் என்ன சொல்லுது, ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல ஏபி பை ஏடி தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். தேல்ஸ் தியரம் தெரிஞ்சது, இந்த பிபிடி தியரம் தெரிஞ்சது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ அடுத்து நான் என்ன எடுத்துக்க போறேன்னா, இதில் இந்த டயக்ராமில் இன் ட்ரையாங்கிள் ஏடிசி, ஸோ ட்ரையாங்கிள் ஏடிசி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி அப்படிங்கிறத நான் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த எஃப்இ இருக்கு இல்லையா, எஃப்இ தட் இஸ் பேரலல் டு டிசி. சரியா? ஸோ இந்த எஃப்இ அப்படிங்கிறது பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏடிசியில் இந்த எஃப்இ அப்படிங்கிறதும் டிசி அப்படிங்கிறதும் பேரலாக இருக்கு. எஃப்இ அப்படிங்கிறதும் டிசி அப்படிங்கிறதும் பேரலாக இருக்கு. அப்போ ஒன்ஸ் அகைன் வந்து அதே தியரம் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். சேம் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுது பாருங்க, இந்த இடத்துல வந்து யூசிங் பிபிடி தியரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. யூசிங் பிபிடி தியரம். காட் இட்? ஸோ அப்போ இதுக்கான ரேஷியோ என்ன வருது நமக்கு, ஏடி பை ஏஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த பிசி அப்படிங்கிறது டிக்கு பேரலல். இந்த விஷயத்தை வச்சுட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ரெண்டாவது ட்ரையாங்கிள் எது ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்கோம்னா ஏடிசி. இந்த ட்ரையாங்கிள் வச்சுட்டு இந்த டிசி அப்படிங்கிறதும் எஃப்இங்கிறதும் பேரலல் அப்படின்றத வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிட்டோம். கிளியரா புரிஞ்சுதுங்களா எப்படி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்ட்டு? ஸோ அடுத்தது பாருங்க, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, from equation 1 and 2, from equation 1 and 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. ஸோ இதில் எதை ஈக்குவேட் பண்ணலாம் நம்ம, ரைட் சைடில் பாருங்க. ரைட் சைடில் ரெண்டும் சேமாக தானே இருக்கு. ரைட் சைடில் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக தானே இருக்கணும். லெஃப்ட் சைடு ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போ இந்த லெஃப்ட் சைடு போர்ஷன் மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கோ. லெஃப்ட் சைடு போர்ஷன் மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. சரியா? ஸோ அப்போ லெஃப்ட் சைடு போர்ஷன் என்ன வருது நமக்கு, ஏபி பை ஏடி that is equal to AD by AF. ஸோ பசங்களா இது வரைக்கும் கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ இது வரைக்கும் தெளிவாக இருக்கா பாருங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏடிங்கிறத நான் வந்து ரைட் சைடு கொண்டு போகிறேன். சரியா? ஸோ ஏடிங்கிறத ரைட் சைடு நான் கொண்டு போகிறேன். ரைட் சைடு கொண்டு போனால் ஏடி இன்ட்டு ஏடி வந்து ஏடி ஸ்கொயராக மாறிடும். ஏடி இன்ட்டு ஏடி வந்து பாருங்க ஏடி ஸ்கொயராக மாறிடும் அப்படி மல்டிப்ளை பண்ணால். அப்போ ஏடி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். ஏபி இன்ட்டு ஏஎஃப் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. Therefore it is proved. Therefore it is proved. அவ்வளோதான் பசங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின் இதுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். இதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. சரியா? ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ தெளிவா இருக்கா? யாருக்கெல்லாம் தெளிவா இருக்கா அப்டேட் பண்ணுங்க. எஸ், யூ ஆர் கவிராம். ஓகே, ஹாய் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? கண்ணா ஈஸியா இருக்க இந்த கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ரெஃபர் பண்ணிக்கோ, ட்ரையாங்கிள் ஏபிசி.
ஸோ இதில் பிசிங்கிறது parallel to டிஇ. அதை மையமாக வச்சுக்கிட்டே நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 எழுதணும் யூசிங் பிபிடி தியரம். அதே பிபிடி தியரம் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ட்ரையாங்கிள் ஏடிசிக்கு. இதில் பேஸ் வந்து பாருங்கள், இந்த பேஸ்மெண்ட் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, எஃப்இக்கு பேரலாக இருக்குது. ஸோ அதை பேரலாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் எழுத போகிறோம். சரியா? ஸோ எப்படி சார் எழுதுனீங்க அப்படின்னா, இந்த ஏடி அப்படிங்கிறது எதுக்கு பேரலல், ஓகே, இந்த ஏஎஃப்க்கு வந்து பேரலல். சரி, சரியா, ஏடி டிவைட் பை ஏஎஃப். சரியா, அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல ஏசி பை ஏஇ அப்படின்னு நம்ம எழுதுறோம். இதுதான் ஈக்குவேஷன் 2. ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் 1ல என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க, ஏபி பை ஏடி. ஸோ இது ஏபி பை ஏடி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஏசி பை ஏஇ அப்படி எழுதணும். சரிங்களா? ஸோ இதான் ரேஷியோ. கிளியரா இருக்க பசங்களா? ஸோ இதே வந்து நம்ம வேற எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, மாற்றி கூட எழுதலாம், ஏடி பை டிபின்னு எழுதலாம், ஏஇ பை ஈசின்னு கூட எழுதலாம். இதுவும் வந்து என்னதான் தேல்ஸ் தீரம் தான், இதுவும் பிபிடி தீரம் தான். சரிங்களா? பிபிடி தீரம் இப்படியும் நம்ம மாற்றி எழுதலாம். அல்லது இந்த என்ன சொல்றது, இந்த ஏபிங்கிற கம்ப்ளீட் சைடை இந்த ஏஎஃபோட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஏசிங்கிறத இந்த கம்ப்ளீட் சைடை வந்து நம்ம ஏஇயோட கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஷியோ எடுக்கலாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது போமா, நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்க, a boy of height 90 cm is walking away from the base of lamp post at a speed of 1.2 meter per second if the lamp post is 3.6 meter above the ground. சரியா? ஸோ இப்போ 3.6 meter above the ground அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேம்ப் போஸ்ட். ஃபைன், இதுதான் லேம்ப் போஸ்ட். அண்ட் பாயோட ஹைட் வந்து பாருங்க 90 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ டயக்ராம்ல if the lamp post is 3.6 meter above the ground, find the length of a shadow after 4 seconds. சரிங்களா? ஸோ அப்போ அந்த பாயோடைய ஷேடோ வந்து ஆஃப்டர் 4 seconds என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டயக்ராம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஹாய் சுகுமார், வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ், இந்த இடத்துல 2 ட்ரையாங்கிள் இருக்கு நமக்கு. சரியா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டாவது ட்ரையாங்கிள் பாருங்க இந்த பாய். ஓகேங்களா? ஸோ அதாவது சிடிஇ அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இந்த பாய் வந்து நீங்கள் கரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ட்ரையாங்கிள் எதுன்னு தெரியும். சரி, இது செகண்ட் ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் நமக்கு. சரிங்களா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்னா அந்த சைஸ் வேரி ஆகுமே தவிர அந்த சைஸ்க்கான ரேஷியோ வந்து சேமா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் போய்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ பாய் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த பாயுடைய ஸ்பீட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவர் 1.2 மீட்டர் பர் செகண்ட் இந்த ஸ்பீட்ல வந்து அவர் வாக் பண்றாரு. சரிங்களா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ அவர் டிராவல் பண்ணியிருப்பாருன்னா, டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டா? ஸோ அவருடைய ஸ்பீட் வந்து 1.2 மீட்டர் பர் செகண்ட். 1.2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆஃப்டர் 4 seconds எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் கொஸ்டின். ஸோ அது இன்ட்டு ஃபோர். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, 4.8 மீட்டர். ஸோ அவர் கடந்த தூரம். சரியா? அவர் கடந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 மீட்டர். கிளியரா இருக்கா? ஸோ எது டவுட் இல்லை தானே? இப்போ நம்ம பாருங்க என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க போறோம். யூசிங் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்ன சொல்லுது இந்த இடத்துல சிமிலர் ட்ரையாங்கிள் நமக்கு? ஓகே, ஸோ லேம்ப் போஸ்டுடைய ஹைட் வந்து என்ன, ஏபி. ஓகே, இதை வந்து நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸுக்கான ரேஷியோட கம்பேர் பண்றோம். சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 4.8 வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. பிடி அப்படிங்கிறது 4.8. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 4.8 இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. அவர் ஆஃப்டர் 4 seconds எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது 4.8. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 4.8 பிளஸ் திஸ் எக்ஸ். சரிங்களா? ஸோ 4.8 பிளஸ் எக்ஸ். ஸோ அதாவது பிஇ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பாயோடைய ஹைட்டு பாருங்க, தட் இஸ் சிடி. பாயோடைய ஹைட் வந்து சிடி. அண்ட் இந்த ஷேடோடைய லென்த் பாருங்க, தட் இஸ் டிஇ. ஷேடோடைய லென்த் வந்து டிஇ. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்ன வருது பாருங்க, ஏபிக்கான வேல்யூ வந்து நமக்கு 3.6 கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஇ அப்படிங்கிறது 4.8 பிளஸ் எக்ஸ். சரிங்களா? சிடி அப்படிங்கிறது அந்த பாயோடைய ஹைட்டு, தட் இஸ் 90 சென்டிமீட்டர். ஸோ 90 சென்டிமீட்டர்னா 0.9 மீட்டர். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க டிஇ அந்த ஷேடோடைய லென்த் வந்து நமக்கு எக்ஸ் மீட்டர்ஸ். சரியா?
ஸோ இவ்வளோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், எக்ஸ்க்கான வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது நமக்கு 3.6x that is equal to 0.9 into 4.8 plus x 4.8 plus x. ஸோ கம்ப்ளீட்டாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க இந்த ஈக்குவேஷனை. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 36x that is equal to 9 into 48 plus என்ன வருது உங்களுக்கு, எஸ் கிளியரா இருக்கா? ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் வரும் 4.8 இது மட்டும் வரும். ஓகே, ஸோ 9 into 4.8 plus x இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன வருது உங்களுக்கு, ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபைங் திஸ், எஸ் ஸோ இந்த 9 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா 9 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ how many டைம்ஸ் இது போகும், 4 டைம்ஸ் போயிடும். சரிங்களா? 4x அப்படின்னு வரும். 4x is equal to 4.8 plus x அப்படின்னு வரும். 4x that is equal to 4.8 plus x. பசங்களா கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இந்த x அப்படிங்கிறத லெஃப்ட் சைட் கொண்டு வந்துரு, இந்த x அப்படிங்கிறத லெஃப்ட் சைட் கொண்டு வந்துரு. கிளியரா இருக்கா உனக்கு? இது வரைக்கும் தெளிவா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன வரும் நமக்கு 3x that is equal to 4.8. கிளியரா? ஸோ இப்போ x is equal to என்ன வரும், 4.8 3ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ண எத்தனை தடவை வரும் பாருங்க, நமக்கு x is equal to 1.6 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஷேடோடைய லென்த் வந்து 1.6 மீட்டர். ஓகே, therefore the length of shadow of the boy that is equal to 1.6 meter. ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஸோ யாருக்கெல்லாம் புரிஞ்சது அப்டேட் பண்ணுங்க. யாருக்கு புரியல? சுகுமார், உங்களுக்கு என்ன புரியல? சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் கன்னடா. கன்னடா தெரியாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ எக்ஸ்பிளைன் த கொஸ்டின். கவனிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின் அப்படின்ட்டு. இப்போ இந்த பாயோடைய ஹைட் வந்து 90 சென்டிமீட்டர். ஓகே, 90 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. and is walking away from the base of the lamp post. இத base of the lamp post. அவர் வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. சரியா? நடந்து போயிட்டு இருக்காரு. என்ன ஸ்பீட்ல நடந்து போறாருன்னா 1.2 மீட்டர் per second. 1.2 மீட்டர் per second இந்த ஸ்பீட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. if the lamp post is 3.6 meter above the ground. சோ அப்ப இந்த lamp post உடைய height வந்து 3.6 மீட்டர். கிளியரா? இந்த டேட்டா கொடுத்துட்டாங்க. find the length of his shadow cast after 4 seconds. சோ இது வந்து 4 seconds வந்து நடக்குறாரு. 4 seconds and his speed is 1.2 meter per second. okay, after 4 seconds na அவர் வந்து அவருடைய ஷேடோ என்னவா இருக்கும். சோ இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு, டிங்கிற பாயிண்ட்ல நின்னுட்டு இருக்காரு. அவருடைய ஷேடோ இந்த இடத்துல இருக்குமா? சோ அப்ப இந்த ஷேடோ உடைய லெந்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஆஃப்டர் 4 seconds. சரியா? அதாவது இந்த x வந்து நாம கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இதா क्वेश्चन. சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் क्वेश्चन. ஓகே, சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த பாயோடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. 1.2 மீட்டர் per secondல நடந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த டைமும் கொடுத்துட்டாங்க. 4 seconds வந்து நடக்கிறாரு கண்டினியூஸா. அப்ப இந்த ரெண்டு டேட்டா வச்சுட்டு நம்மளால டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எந்த டிஸ்டன்ஸ்? இங்க இருந்து அந்த 4 செகண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்தாரோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 1.2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இதான் ஃபார்முலா பாரு. ஸ்பீடு டைம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரியா? அப்போ வந்து அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்திருப்பாரு? இந்த லேம்ப் போஸ்டோடைய பேஸ்மெண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து இந்த 4 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிருப்பாருன்னா 4.8 மீட்டர் வந்து ரீச் பண்ணிருப்பார். கிளியரா? அண்ட் அவருடைய ஷேடோ வந்து அதனுடைய லென்த் கேட்கறாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து அவருடைய ஷேடோ இந்த இடத்துல இப்படி விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஷேடோக்கான லென்த் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஆஃப்டர் 4 seconds. 4 செகண்ட் நடந்ததுக்கு அப்புறமா. சரிங்களா? காட் இட். சோ அப்ப இந்த x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம சிமிலர் ட்ரையாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, இது வந்து பெரிய ட்ரையாங்கிள். சரியா? ABE அப்படிங்கிறது பெரிய ட்ரையாங்கிள். அதுக்கு சிமிலரா இந்த பையனுடைய ஹைட் கொடுத்திருக்காங்க. சோ இதையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். இது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. சோ அப்ப எப்படி எடுக்கலாம் பாருங்க. ரேஷியோ என்ன வரும் நமக்கு as per the property. ஓகே, so we will get here AB by BE. சரியா? AB by BE. so that is equal to CD by DE. கிளியரா? சோ இந்த மாதிரி நம்ம ரேஷியோ எடுத்துக்க முடியும். கிளியரா இருக்கா உங்களுக்கு? so 3.6 divided by 4.8 plus 8. so இப்போ ABங்கிறது 3.6 நமக்கு தெரியும். சரியா? சோ அடுத்து பாருங்க, இந்த இடத்துல BE வந்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு
4.8 plus x. கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. ஸோ அண்ட் சிடி அப்படிங்கிறது என்ன நமக்கு 0.9. ஓகே. அண்ட் டிஇ அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கு பாருங்க நமக்கு எக்ஸ். கிளியரா இருக்கா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்க்கான வேல்யூ வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் வந்து இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3.6x வரும். ஸோ அடுத்து 0.9 into 4.8 plus x அப்படின்னு வரும். ஸோ இங்கே இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணோம். அதுக்காக நம்ம ரெண்டு பக்கமும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரெண்டும் 10ஆல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36x and 9 அப்படின்னு வந்துடும். உள்ள இதையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது 10ஆல. ஏதாவது இந்த 9 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? ஸோ இப்போ இந்த 9ஐயும் இந்த 36 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். அப்போ 4x. சரியா? 4x that is equal to 4.8 plus x அப்படின்னு வரும். சரியா? ஸோ அப்போ இந்த x வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 3x அப்படின்னு வரும். 3x is equal to 4.8. ஸோ அப்போ இது ரெண்டு சைடும் 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 3ஆல் டிவைட் பண்ணால் x is equal to என்ன வருது உனக்கு 1.6 மீட்டர்னு வரும். ஸோ புரிஞ்சுதா சுகுமார்? அப்டேட் பண்ணுங்க. தெளிவா இருக்கா? ஹாய் ஷர்மிளா. ஹாய் 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 ஹாய். கண்ணா கிளியரா இருக்கா? என்ன ஆச்சு? சுத்திக்கிட்டே இருக்கு. இதுவரை தெளிவா இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே ஓகே கண்ணா. 2 minutes பிரேக். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து நீங்க பாருங்க, உங்க புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பைசெக்டார் தியரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை அப்படியே ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? 2 minutes பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? காட் இட்? ஸோ உங்க புக் எடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்க அப்படியே பேரலா. ஓகே கண்ணா, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க.
ஹாய் பசங்களா, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஃபைன். ஸோ அடுத்த 5 மார்க் கொஷின் கவனிங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஷோ தட் த ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் பைசெக்டார்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கன்கரண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான டயக்ராம் முதல்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ டயக்ராம் என்ன இருக்கு பாருங்க. ஸோ புரியலையா? ஹாய் 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 சுகுமார். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் ஆங்கிள் பைசெக்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பைசெக்டார்ஸ். ஸோ ஆங்கிள் பைசெக்டார்ஸ் நாம் எடுத்துக்கலாம். ஸோ ஏடி அடுத்தது பாருங்க. ஸோ திஸ் ஒன் பிஇ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு நேம் கொடுத்துடலாம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் பிஇ அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் டி அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் எஃப். இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்துடலாம். இதுதான் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். இதுதான் வந்து ஆங்கிள் பைசெக்டார்ஸ். கிளியராக இருக்கா? ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸ் ஏபிசி, ஸோ அந்த ஆங்கிள்ஸை வந்து ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சேவாஸ் தியரம் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சேவாஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கவனிங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல சொல்யூஷன் போய்க்கலாம். கவனிங்க. ஸோ ஏபிசி இஸ் a triangle. 1 second. So ABC is a triangle. Got it? So இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா AD அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் பைசெக்டார். AD is an angle bisector of triangle BAC. triangle BAC இருக்கு இல்லையா, ஆங்கிள் A உடைய பைசெக்டார் தான் ஸோ இந்த AD அப்படிங்கிறது. ஸோ இயர் இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன சொல்லுது நமக்கு, AB by AC that is equal to BD by DC. கிளியரா இருக்கா? ஸோ இது வரை கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து ஈக்குவேஷன் 1. கிளியரா? காட் இட். ஸோ அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா ரெண்டாவது ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இந்த B அப்படிங்கிறது எடுத்து போறோம். அதே மாதிரி தேர்ட் ஒன், ஸோ இந்த செகண்ட் ஆங்கிள் பைசெக்டார் தேர்ட் ஆங்கிள் பைசெக்டார் வந்து எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம ரேஷியோ எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வந்து நம்ம சேவாஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது எல்லாமே வந்து கன்கரண்ட் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ கவனிங்க. ஸோ செகண்ட் ஒன் பாருங்க. BE is the angle bisector of triangle ABC. ஓகேங்களா? ஸோ ஆஃப் ஆங்கிள் ABC. ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா யூசிங் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஓகே. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா BC by BA that is equal to CE by EA. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ டயக்ராம் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸுக்கு. எப்படி நம்ம எடுத்து எழுதுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? எஸ், ட்ரையாங்கிள் வந்து இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து நம்ம தேர்ட் ஆங்கிள் பைசெக்டார் எடுத்துக்கிறோம். மூணாவது வந்து என்ன நமக்கு CF அப்படிங்கிறது தான். சரிங்களா? இந்த CF அப்படிங்கிறது இந்த ACB உடைய ஆங்கிள் பைசெக்டார். சரியா? ஸோ அப்போ நம்ம தேர்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஸோ CF is the angle bisector
is the angle bisector of triangle BCA. BCA உடைய angle bisector தான் இந்த CF அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதில் என்ன செய்கிறோம் பாருங்க, நமக்கு நெக்ஸ்ட்டு. ஸோ CA by CB that is equal to என்ன இருக்கு நமக்கு AF by FB. சரியா? ஸோ இந்த ரேஷியோ நமக்கு கிடைக்கும். Got it? ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம், யூசிங் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். சரியா? யூசிங் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ பசங்களா கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ பாருங்கள், இந்த CA அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த CA டிவைட் பை CB இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா AF அண்டு FB இதனுடைய ரேஷியோக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ அப்போ CA CB உடைய ரேஷியோ AF பை FBக்கு வந்து ஈக்குவல். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எடுத்திருக்கோம், அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம், இந்த 3 இடத்துல இதே மாதிரி தான் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இதுவரை கிளியராக இருக்கா? ஈக்குவேஷன் 1 2 3 எல்லாமே கிளியராக இருக்க பாருங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சேவாஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பை சேவாஸ் தியரம். ஸோ கவனிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, AD BE அண்ட் CE. ஸோ இது மூணுமே வந்து கன்கரண்ட். சரிங்களா? ஸோ எப்படி கன்கரண்ட் அப்படின்னா கவனிங்க. ஸோ இப்போ சேவாஸ் தியரம் படி இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 and 3 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 and 3. சரிங்களா? ஸோ இது மூணுத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிட்டு நம்ம பாருங்க, AF பை FB. ஸோ லாஸ்ட்டாக கிடைச்சது இல்லையா, அதை வந்து நம்ம BD பை DCயால மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி CE பை EAயால மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ எங்க சார் இந்த BD பை DC இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு CA பை CB இன்டு AB by AC, that is into BC by BA. இது வெரி கிளியராக இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ தெளிவாக இருக்குங்களா பாருங்க. ஸோ இது வந்து சேவாஸ் தியரம். இந்த சேவாஸ் தியரம் படி கவனிங்க. ஸோ AF by FB இதை எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, CA by CB இந்த இடத்துல இரண்டு ஈக்குவல். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இரண்டு ஈக்குவல். கரெக்டா? ஸோ இது வந்து இரண்டு ஈக்குவல். கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் 1 2 3 படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஈக்குவேஷன் 3, இது வந்து ஈக்குவேஷன் 2, இது வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கிட்டோம். காட் இட்? ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கனால ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ பை சேவாஸ் தியரம். ஓகே, பை சேவாஸ் தியரம் we can cancel this. சரிங்களா? ஸோ பை சேவாஸ் தியரம். ஸோ தேர்ஃபோர் நம்ம கன்க்ளூஷன் என்ன எழுதலாம் பாருங்க, AD BE CF all three are concurrent. அல்லது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் triangle are concurrent. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடலாம். ஸோ பசங்க இது கிளியராக இருக்க பாருங்க உங்களுக்கு. ஸோ யாருக்காவது புரியலன்னா கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் தெளிவாக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல AC இருக்குது, இங்கேயும் AC இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல AB இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு இங்கே. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே BC இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. AB கேன்சல். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ திஸ் கேன்சல் வித் திஸ் அண்ட் திஸ் கேன்சல் வித் திஸ் அண்ட் BC கேன்சல் வித் CB. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ரைட் சைடில் 1 வந்துடும். சரியா? நோ டவுட், ரைட்? ஸோ எவ்ரி திங் கிளியர் ஆகி. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். ஹாய் சுகுமார், தேவா, ஷர்மிளா, எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல என்ன கொடுத்துருக்காங்க? A vertical stick of length 6 meter cast a shadow 400 centimeter long on the ground, and at the same time a tower cast a shadow 28 meter long. Using similarity find the height of the tower. சரிங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. ஸோ இதுக்கான டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். A B C. கவனிங்க, இங்க என்ன சொல்லிருக்காங்க? A vertical stick of length 6 meter cast a shadow 400 meter long on the ground அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ அப்போ ஷேடோ வந்து 400 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 400 சென்டிமீட்டர். 400 சென்டிமீட்டர்னா நம்ம என்ன சொல்லலாம்? 4 மீட்டர்னு சொல்லிக்கலாம். 4 மீட்டர் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அண்டு இந்த வெர்டிக்கல் ஸ்டிக்குடைய லென்த் வந்து 6 மீட்டர். அப்போ இந்த வெர்டிக்கல் ஸ்டிக் வந்து 6 மீட்டர் ஹைட்டு அண்ட் அதனுடைய ஷேடோ வந்து 4 மீட்டர் லாங். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மீன் பண்ணுது. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க நமக்கு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல at the same time a tower cast a shadow 28 meter long. Using similarity find the height of the tower. ஓகே, ஸோ அதே டைம்ல ஒரு டவர் இருக்கு. இந்த டவருடைய ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங். அப்போ இந்த டவருடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? யூசிங் சிமிலாரிட்டி ரூல். ஸோ இது வந்து நம்ம நேம் வந்து PQRனு கொடுத்துடலாம் இந்த ட்ரையாங்கிளுக்கு. ஸோ அப்போ சிமிலாரிட்டி ரூல் யூஸ் பண்ணுங்க. ஸோ சொல்யூஷன் போய்க்கலாம். ஸோ a triangle ABC and triangle PQR. ஸோ ரெண்டுமே வந்து சிமிலர். ஓகே, ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ பசங்களா கிளியராக இருக்க இது வரைக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ யாருக்கு புரியல? சுகுமாருக்கு புரியலையா? புரியலன்னா கேளுங்க. ஸோ இப்போ இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் படி இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? ஸோ கவனிங்க. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் படி அதுக்கான ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோங்க. எங்க சிமிலர் ட்ரையாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன வரும் பாருங்க, AB. ஸோ ஏபிங்கிறது இந்த வெர்டிகல் ஸ்டிக்குடைய என்ன சொல்றது லென்த்து. அதே மாதிரி இந்த PQ அப்படிங்கிறது டவருடைய ஹைட்டு. இந்த ரெண்டு சைடும் பாருங்க சேம் சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால அதுக்கான ரேஷியோ எடுத்துக்கலாம், AB/PQ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அடுத்த கம்பேரிஷன் வந்து இந்த பேஸ் வந்து கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ BC/QR. சரியா? ஸோ அப்போ இது ரெண்டு ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதனோட ரேஷியோஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இதுக்கான வேல்யூஸ் என்ன இருக்கு பாருங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. we will get the answer just in 2 steps. சரிங்களா? ஸோ அப்போ ஏபிக்கு வந்து 6 மீட்டர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். AB that is equal to என்ன வருது நமக்கு? ஏபிங்கிறது 6 அண்ட் PQ அப்படிங்கிறது பாருங்க, அது என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு BC அப்படிங்கிறது வந்து 4 அண்ட் QR அப்படிங்கிறது 28. சரியா? ஸோ இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த பார்ட்டை மட்டும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான். ஸோ என்ன வந்திருக்கு? 6/x that is equal to 4/28. கிளியர்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ x is equal to என்ன வருது நமக்கு? 6/4 into 28. சரியா? ஸோ இப்போ 6 4 2 டேபிள் கேன்சல் பண்ண பாருங்க, 3 times 2 times. இது 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 14 times. அப்போ 3 into 14 30 plus 12 42. ஸோ 42 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 42 சென்டிமீட்டர் ஆர் மீட்டர், எல்லாமே மீட்டர் தான். ஸோ 42 மீட்டர் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. therefore height of the tower that is equal to 42 meter. Height of the tower that is equal to 42 meter. ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஸோ என்ன பண்றோம்னு புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்க. ஹாய் 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 ஹாய். ஸோ அடுத்தது போலாமா கண்ணா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ், இது வந்து தியரம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம்.
ஓகே. ஸோ ஆஃப்டர் சம் டைம் இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், கவனிங்க. ஸோ ஐ வில் கம் பேக் டு த சேம் கொஸ்டின் ஆஃப்டர் சம் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சலாம், அதுக்கப்புறம் தியரம் சொல்லலாம், சரிங்களா? ஸோ தியரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஸோ அதனால் வந்து அது லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருங்க பாருங்கள் இந்த கொஸ்டினில். 2 vertical poles of height 6 meter and 3 meter are erected above horizontal ground AC. ஓகே. ஸோ இப்போ 2 vertical poles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த AP அப்படிங்கிறது ஒரு போல், அடுத்தது இந்த BQ பாருங்க, ஸோ இது வந்து ஒரு போல், சரிங்களா? ஸோ பாருங்க, above AC, above the ground AC, இந்த மாதிரி 2 vertical pole வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஹைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, திஸ் இஸ் 6 மீட்டர். அண்ட் இதனுடைய பாருங்க, இங்கே ஒரு போல் இருக்கு ஏசி அப்படிங்கிறதுல, இது வந்து 3 மீட்டர், சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் y கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், எது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் பாருங்க. ட்ரையாங்கிள் பிஏசி, அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் QBC, சரியா? ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஸோ கிளியராக இருக்க இரண்டு வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு. ஸோ அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரேஷியோ வந்து ஃபார்ம் பண்ண முடியும் நமக்கு. கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்தது PA டிவைட் பை QB. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்கான ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல, PA பை QB. ஸோ அடுத்தது பாருங்க, this is equal to, ஸோ அடுத்தது AC டிவைட் பை BC, சரிங்களா? AC பை BC. ஸோ இது வந்து பேஸ்க்கான கம்பேரிஷன். ஸோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் வந்து PC. ஸோ இந்த டயகனல் PC பை QC, சரிங்களா? ஸோ இந்த நம்ம சிமிலர் ட்ரையாங்கிளுக்கான இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொண்டு வர முடியும். கவனிங்க, இங்கே என்னென்ன டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PA அப்படிங்கிறது வந்து 6 மீட்டர் கிவனில் எடுத்து எழுதிக்கோங்க. கிவனில் என்னென்ன இருக்குது, PA that is equal to 6 மீட்டர். அண்ட் வேறு என்ன இருக்குது நமக்கு, இந்த QB அப்படிங்கிறது வந்து நம்ம Y அப்படின்னு எடுத்திருக்கோம், சரிங்களா? QB அப்படிங்கிறது Y அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்க உங்களுக்கு. ஓகே, 1 செகண்ட். ஸோ PA that is 6 and QB that is Y that is equal to AC by BC. ஸோ இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு, இந்த பார்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 6, இது வந்து Y. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண எனக்கு இந்த மாதிரி வரும், சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு என்ன வருது நமக்கு, 6 times of BC that is equal to Y into AC. கிளியராக இருக்க பசங்களா? 6 times of BC அப்படிங்கிறது that is equal to Y into AC. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம 2 ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நவ் ட்ரையாங்கிள் ACR அண்ட் ட்ரையாங்கிள் ABQ. ஸோ இது ரெண்டு சிமிலர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ACR, ஸோ இது வந்து ACR. ஸோ இந்த ட்ரையாங்கிளும் அடுத்தது ABQ பாருங்க, ABQ இந்த ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர், சரிங்களா? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், இந்த பெரிய ட்ரையாங்கிளும், ஸோ அடுத்தது இந்த ட்ரையாங்கிளும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது ரெண்டும் சிமிலர் அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி இங்கே எடுத்துக்கோங்க. CR by QB that is equal to AC by AB, சரியா? ஸோ தெளிவாக இருக்கா என்ன பண்ணுறோன்ட்டு? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள், CR அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, CR அப்படிங்கிறது 3 மீட்டர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க.
and QB-ங்கிறது y. அப்போ 3 by y இந்த இடத்துல 3 by y that is equal to AC by AB. AC by AB. ஸோ இப்போ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு 3 times of AB that is equal to y into AC. Y into AC. கிளியராக இருக்கா? இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. Equation 1 and 2. Got it? So என்ன வருது பாருங்க நமக்கு இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1ல லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு 6 times of BC அண்ட் ஈக்குவேஷன் 2ல லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க 3 times of AB. ஏன்னா ரைட் சைடு ரெண்டும் சேமாக இருக்கு. ரைட் சைடு ரெண்டும் சேம்னா நம்ம இதை ஈக்குவேட் பண்ண வேண்டாம். லெஃப்ட் சைடை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். இந்த லெஃப்ட் சைட் பார்ட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ 6 times of BC that is equal to 3 times of ABன்னு அர்த்தம். சரிங்களா? So that is equal to 3 times of AB. So பசங்களா கிளியரா இருக்கா? So இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. So 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள் கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸ்னு வரும். அப்ப 2 times of BC 2 times of BC that is equal to AB. சரியா? அப்ப AB அப்படிங்கிறது BC வந்து நம்ம ரெண்டால மல்டிப்ளை பண்ணதுக்கு சமம். சரியா? So கிளியரா இருக்கா? So இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா பாருங்க. Therefore இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க. டயக்ராம் எடுத்துக்கலாங்களா? டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க 2 times of BC. இந்த BC வந்து நம்ம இந்த BC உடைய 2 times of length வந்து எதுக்கு ஈக்குவல் பாருங்க. that is AB உடைய லென்த்துக்கு ஈக்குவல். AB உடைய லென்த்துக்கு வந்து ஈக்குவல். ஸோ அப்போ இது வந்து நமக்கு 3 பார்ட்டாக இருக்கும். இது வந்து பாருங்க 3 பார்ட்டாக இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ இதனுடைய இது வந்து AB உடைய லென்த் வந்து 2 மடங்கு BC-யை விட. சரியா? அப்போ BC வந்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ABக்கான லென்த்து கிடைச்சிரும். ஸோ அதான் மீனிங். ஓகே. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா AC that is equal to இந்த ABயும் BCயும் ஆட் பண்ணதுக்கு சமம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் திஸ் we can derive. ஸோ AC that is equal to AB plus BC. AB plus BC. சரியா? வீணோ இங்கே பாருங்க மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்க ABங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க 2 times of BCன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ABக்கு பதிலாக இதை இன்சர்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு 2 times of BC plus 1 times of BC that is equal to 3 times of BC. 3 times of BC. AC is equal to 3 times of BC. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இதை கொண்டு போயிட்டு நம்ம எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல பாருங்க ஏசிக்கு பதிலாக இந்த ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 3 times of BC அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்க்கான வேல்யூ கிடைச்சிரும். அவ்வளோதான். சரியா? ஸோ ஈக்குவேஷன் 1ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன இருக்கு 6 times of என்ன இருக்கு பாருங்க ஈக்குவேஷன் 1ல 6 times of BC that is equal to y into ஏசின்னு இருக்கு. ஏசி வந்து என்ன 3 times of BC. 3 times of BC. கிளியரா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு ஸோ இந்த 3யும் இந்த 6ம் கேன்சல் பண்ணிடலாம். 2 times வரும். BC கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஒய்க்கான வேல்யூ என்ன வருது அப்படின்னா நமக்கு y is equal to 2ன்னு வருது. y is equal to 2 meter. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ பசங்களை புரிஞ்சுதா பாருங்க எப்படி சால்வ் பண்ணோன்ட்டு. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணது எல்லாமே ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ கவனிங்க. ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன சொல்லியிருக்கான்ட்டு. ஸோ இப்போ 2 வெர்டிக்கல் போல்ஸ் இருக்கு. AP அப்படின்றது ஒரு போல், அடுத்தது CR அப்படிங்கிறது ஒரு போல். சரிங்களா? ஸோ 2 வெர்டிக்கல் போல்ஸ் ஆஃப் ஹைட் 6 meter and 3 meter are erected above the horizontal ground AC. ஸோ அப்போ இந்த ஏசிங்கிற horizontal groundக்கு மேலே 2 போல் வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க இந்த 2 போலையும் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டயக்ராமை அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த QB உடைய ஹைட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த QBக்கான ஹைட்டு அது வந்து நம்ம Y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த PAC அண்ட் QBC இந்த PAC அண்ட் QBC இது ரெண்டு வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். சரியா? ஸோ அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன வருது நமக்கு PA அண்ட் QB இந்த PA உடைய லென்த்து அப்புறம் QB உடைய லென்த் இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனல் சிமிலர். ஸோ அடுத்து பாருங்க AC அப்படி இதனோட லென்த்து அடுத்தது BC இது ரெண்டு எப்படி இருக்கு நமக்கு சிமிலர். ஸோ அடுத்தது பாருங்க PC
and QC. ஸோ அப்போ PC and QC இது ரெண்டும் சிமிலர். ஸோ அப்போ இந்த ரேஷியோஸ் எல்லாமே வந்து ப்ரொபோர்ஷனலாக எடுத்துக்கணும் ஆஸ் பர் சிமிலர் ட்ரையாங்கிள்கான ப்ராப்பர்ட்டி. காட் இட். ஸோ அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா PA உடைய லென்த் 6 மீட்டர் சொல்லிட்டாங்க, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அண்ட் வேற என்ன இருக்குது, QB வந்து ஒய்னு எடுத்துருக்கோம். சரியா, இது வந்து 6, இது வந்து ஒய்னு எடுத்துப்போம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டா போதும் இப்போதைக்கு. சரிங்களா, ஸோ இதை மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்படி ஈக்குவேட் பண்ண என்ன வருது நமக்கு, ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் திஸ் 6 times of BC that is equal to y into AC அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஒன்று வந்து ACR இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ABQ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இது ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்கான ப்ராப்பர்ட்டி மறுபடியும் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல CR அப்படிங்கிறது வந்து நமக்கு 3 பாருங்க, CR அப்படிங்கிறது 3. ஓகே, ஸோ அடுத்தது வந்து QB அப்படிங்கிறது Y. சரியா, ஸோ அப்போ 3/y அப்படி நம்ம எடுத்துப்போம். இதுக்கு பதிலாக 3 அண்ட் QBக்கு பதிலாக y எடுத்துப்போம். ரைட் சைடில் வந்து AC/AB வந்து அது சேமா அப்படியே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், தென் யூ வில் கெட் த செகண்ட் ஈக்குவேஷன். சரியா, ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ரைட் சைடு ரெண்டும் சேமா இருக்குது, அதனால வந்து லெஃப்ட் சைடு மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணீங்கன்னா ரைட் சைடு பாருங்க ரெண்டுத்துலேயும் சேமா இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணிக்கிட்டு என்ன வருது பாருங்க, இந்த 3யும் 6ம் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 times of BCன்னு வருது. அப்போ ஏபிங்கிறது வந்து 2 times of BC. சரிங்களா, இப்போ டயக்ராம் பாருங்க. டயக்ராமில் ஏபிங்கிறது வந்து என்ன, இது வந்து 2 times of இந்த BC உடைய லென்த் உடைய 2 times. சரியா, ஸோ அப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர்னா இது டோட்டலாக 2 சென்டிமீட்டர்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னு பாருங்க. அப்போ ஏசி உடைய டோட்டல் லென்த் நம்ம எப்படி சொல்லலாம், AB plus BCன்னு சொல்லலாம். AB plus BCன்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ AC is equal to AB plus BC. அப்போ ஏபிங்கிற இடத்துல 2 times of BCன்னு எடுத்துக்கோங்க, BCங்கிற இடத்துல அதே BCங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 times of BCன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு AC. சரியா, ஸோ இந்த ஏசிங்கிறது எந்த இடத்துல வருது, ஈக்குவேஷன் 1ல வந்து நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அதனால ஈக்குவேஷன் 1ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் 1ல வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 times of AB அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 times of BC அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அப்போ இந்த 3BCயும் இந்த 6BC கேன்சல் ஆச்சு, நமக்கு 2ன்னு வரும். தட் இஸ் வாட் Y வேல்யூ. ஸோ Y is equal to 2ன்னு கிடைக்குது. கிளியரா பசங்களா? ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோ டவுட், ரைட்? ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் மெலானஸ் தியரம். ஸோ மெலானஸ் தியரம், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெலானஸ் தியரம் என்ன சொல்றாங்க, வித்தவுட் ப்ரூஃப். இது வந்து 2 மார்க் கொஸ்டினுக்குன்னா மறந்துடாது. இது வந்து 2 மார்க் கொஸ்டின், மறந்துடாது. சரியா, என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம், கவனி. ஸோ டயக்ராம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் நல்லா தெளிவாக வந்து இதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. டயக்ராம் எப்படி வரையுது அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ மெலானஸ் தியரத்துக்கு. காட் இட். ஸோ இது வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஓகே, ஸோ இது வந்து பிசிக்கு பர்பண்டிகுலர் இந்த மாதிரி லைன் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த மாதிரி நீ கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, காட் இட். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இதை ப்ரூவ் பண்ணலாம் வித்தவுட் ப்ரூஃப். சரிங்களா, வித்தவுட் ப்ரூஃப் வந்து இந்த தியரம் வந்து என்னன்றதை டிஃபைன் பண்ணலான்னு பாருங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கோங்க. Triangle ABC, if a line transversal intersects. So theorem இது நீங்க படிச்சுக்கணும். intersects the sides BC, CA and AB. Okay, at points என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ சைட்ஸ் பாருங்க, இந்த இடத்துல BC, இது வந்து ட்ரையாங்கிள் ABC. சரிங்களா, ஸோ ட்ரையாங்கிள் ABC. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா BC, CA அண்ட் AB. ஓகே, ஸோ இது வந்து எந்தெந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ டயக்ராம் கரெக்டாக தான் பேஸ்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து D, E, F are respectively. Then the product of the ratios of the segments is equal to 1. சரியா, is equal to 1. ஸோ இதை வந்து இந்த மெலானஸ் தியரம் அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னா கவனிங்க,
ஸோ இதுக்கான இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ டவுட்டே கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபார் பாயிண்ட்ஸ் DEF to be collinear, AF by FB into BD by DC into CE by EA that is equal to 1. சரியா? ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் எழுதினா போதும் சரிங்களா. இது மறந்தாலும் பரவாயில்ல பசங்களா சரியா. பட் இதை மட்டும் எழுத மறந்துடாதீங்க. ஓகே, எஸ், கிளியரா இருக்கா? ஓகே, ஆய் செல்வராசு எங்க போயிருந்தீங்க? ஓகே, லாஸ்ட் 5 கொஸ்டின். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கோத்ரோ பண்ணிக்கோங்கண்ணா. ஸோ மெலானஸ் தியரம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. உனக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. உங்கள் புக்கில் வந்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்து படிச்சுக்கோ சரியா. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக எழுதினா போதும் சரியா. மெலானஸ் தியரம். ஸோ இப்போ ட்ரையாங்கல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு இந்த டயக்ராம் ஆக்சுவலி தப்பாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் தப்பாக இருக்குது. டயக்ராம் என்னன்றது நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி இருக்குது உங்களுக்கு சரியா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், புக்கில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ட்ரையாங்கல் ABC. ஓகே, ஸோ இந்த இடத்துல DEF. காட் இட். இந்த மேலான தியரம் எப்படி சார் ஞாபகத்தில் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஏலேருந்து ஆரம்பிங்க. AF by FB. B அடுத்தது இன்டூ இந்த பாயிண்ட் வர இடத்துல இன்டூ இந்த பாருங்க, இந்த மாதிரி வெர்டெக்ஸ் வரதுல அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கணும். இந்த மாதிரி மிட் பாயிண்ட், ஒரு சைடோட மிட் பாயிண்ட் வர இடத்துல இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டுக்கணும் இந்த மாதிரி சரிங்களா. அப்போ AF by FB into BD by DC into CE by CA that is equal to 1. புரிஞ்சுதுங்களா? ஸோ பாருங்க, AF இந்த சைடோட மிட் பாயிண்ட் வருதா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி டிவிஷன் போட்டுக்கிட்டோம். அடுத்தது FB எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, இந்த மாதிரி வெர்டெக்ஸ் பாயிண்ட் வர இடத்துல மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க BD. ஓகே, ஸோ பை DC சரியா, பை DC. ஸோ அடுத்து இந்த மாதிரி வெர்டெக்ஸ் வருதா, மறுபடியும் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல CE. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வருதா, இந்த பாயிண்ட் வர இடத்துல டிவிஷன். அப்போ CE எழுதிட்டோம், இந்த இடத்துல டிவிஷன். ஸோ அடுத்தது EA எழுதியாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். இதுதான் வந்து மெலானஸ் தியரம் ஃபார் த பாயிண்ட்ஸ் DEF. இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி நமக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ பசங்களா புரிஞ்சுதா? ஸோ அப்டேட் பண்ணுங்க. ஈஸியாக இருக்கா? எஸ், 6.4ல் 4th சம் நடத்துங்க சார் ப்ளீஸ். ஓகே மணிமேகலை, நான் எடுத்துக்கிறேன். உங்கள் புக்கில் 6.4ல் 4th சம் நான் பிரேக்கில் வந்து எடுத்துகிட்டு வரேன், அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன். பட் இப்போதைக்கு இந்த பவர் பாயிண்டில் அந்த கொஸ்டின் இல்லை கண்ணா. ஓகே, ஸோ லாஸ்ட் சம் நடத்துங்க. லாஸ்ட் சம் இது தானே கண்ணா, 6. இது வந்து 4.1ல் 9th சம். 4.1ல் 9th சம். ஓகே மணிமேகலை, நோட் பண்ணிக்கிறேன். 6.4ல் 4th சம் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஓகே, ஸோ டைம் எடுத்து கொண்டு வரேன். நான் ஒரு 2 minutes பிரேக் விடுவேன், அந்த டைமில் அந்த கொஸ்டின் கொண்டு வந்துடுறேன் சரியா. தேடி பிடிச்சி கொண்டு வந்து அந்த கொஸ்டின் சொல்லி தந்துடுறேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த கொஸ்டின் வந்து போகலாம். ஸோ அடுத்து பாருங்க, சேவாஸ் தியரம். இது வந்து 2 மார்க் கொஸ்டின் தான். வித்தவுட் ப்ரூஃப் கேட்குறாங்க. கவனி. காட் இட். ஸோ இந்த சேவாஸ் தியரம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ இப்போ இதுக்கான டயக்ராம் எடுத்துக்கலாமா? கவனிங்க. ஸோ டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு இது 2 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி, அண்ட் திஸ் ஒன் இஸ் சி, திஸ் பாயிண்ட் இஸ் ஜி, அண்ட் திஸ் இஸ் எஃப், அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் இ, அண்ட் இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் வந்து டி அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சேவாஸ் தியரம் என்ன சொல்லுது? சேவாஸ் தியரம் வித்தவுட் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. அதனால டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஏஜி பை ஜிசி இன்டூ, ஸோ அடுத்து பாருங்க, சிஎஃப் பை
FB into, ஸோ அடுத்தது என்ன வருது நமக்கு, BE by EA. சரிங்களா? ஸோ this is equal to 1. கிளியரா பசங்களா? சேவாஸ் தியரம் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃபுல்லாக நடத்துங்க சார். 6.4 ஃபுல்லாக நடத்துருமா? ஓகே கண்ணா. ஸோ இது மட்டும் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, டவுட் கிடையாது இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், மெலானஸ் தீரம் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம சேவாஸ் தீரம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 11. ஓகே 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 மணிமேகலை 6.4 ஃபுல்லாக வேணுங்கிறீங்க. ஆர்எல்ஸ் ஈவினிங் 6 மணி செஷனில் நான் கொண்டு வந்துடுறேன், சேர்த்து கொண்டு வந்துடுறேன். ஈவினிங் 6 PM நமக்கு செஷன் இருக்குன்னா அந்த செஷனில் ஜாயின் பண்ணிடுங்க மறக்காம. சரியா? ஸோ அதில் வந்து நான் பவர் பாயிண்டில் சேர்த்து ஆட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, the length of the tangent to a circle from a point P which is 25 cm away from the center, that is 24 cm. What is the radius of the circle? ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து சர்க்கிள், இது வந்து சர்க்கிள். ஸோ இது வந்து டேஞ்சன்ட், சர்க்கிளோட டேஞ்சன்ட். இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் என்ன பேர் வச்சுக்கிறேன்னா, திஸ் இஸ் O அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் P அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து கனெக்ட் பண்ணுங்க. இது வந்து ரேடியஸ். இது வந்து எப்பவுமே இப்படி பர்பண்டிகுலராக இருக்கும். டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி சர்க்கிளில். சரிங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது லெட் த ரேடியஸ்க்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம் நம்ம, OA BR. ஓகே, ஸோ OA அப்படிங்கிறது தான் ரேடியஸ் R அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, OB ஸ்கொயர். ஸோ பாருங்க இந்த இடத்துல OP ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் பிளஸ் AP ஸ்கொயர். ஸோ இதை வந்து ரைட் ட்ரையாங்கிளில் நம்ம பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். பித்தாஸ் தியரம் என்ன சொல்லுது, ஹைபோடெனஸ் சைடோட ஸ்கொயர் ஆனது பேஸு பிளஸ் பர்பண்டிகுலர் சைடுடைய ஸ்கொயருடைய சம்மேஷனுக்கு ஈக்குவல். ஸோ பேஸ் சைடுடைய ஸ்கொயர் பிளஸ் பர்பண்டிகுலர் சைடுடைய ஸ்கொயர் இதனுடைய சம்மேஷனுக்கு எது ஈக்குவல் அப்படின்னா இந்த ஹைபோடெனஸ் சைடுடைய ஸ்கொயர் வந்து ஈக்குவல். இதான் வந்து பித்தாஸ் தியரம் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? யூசிங் பித்தாஸ் தியரம். ஸோ பிராக்கெட்டில் வேணால் மென்ஷன் பண்ணிடுங்க, யூசிங் பித்தாஸ் தியரம் அப்படின்ட்டு. சரியா? ஓகே மேகலை, நான் கொண்டு வரேன். ஈவினிங் 6 PM ஜாயின் பண்ணிடுங்க கண்ணா. இப்போ வேணும், தேர்ட் சம் வேணுமா? இப்போ வேணுமா? ஒரு நிமிஷம் கண்ணா. ஸோ பித்தாகரஸ் தியரம் என் கையில் இங்கே புக் இல்லை கண்ணா, அதனால தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ நான் மொபைல்லேருந்து தான் எடுக்கணும். இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்கா நமக்கு பாருங்க. எஸ், இதனுடைய லென்த் வந்து 24 சொல்லியிருக்காங்க. இதனுடைய லென்த் வந்து 24 அண்ட் இது வந்து 25 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய லென்த் பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் 25 சென்டிமீட்டர் அண்ட் ஏபிங்கிறது வந்து என்ன நமக்கு 24 சென்டிமீட்டர். சரியா? என்ன சொல்லி 6.4 மட்டும் தான் எனக்கு தெரியாது. ஓகே மணிமேகலை, மற்றதெல்லாம் படிச்சிட்டீங்களா? ஹாய் புவனா. ஓகே கவனிங்க கண்ணா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? பித்தாசியரம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. திஸ் இஸ் 25 ஸ்கொயர். OA அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது, நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ OA ஸ்கொயர்னு வச்சுக்கோ. அந்த AP வந்து 24 ஸ்கொயர்னு வச்சுக்கோ. சரியா? ஸோ இப்போ இந்த 24 ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வா. அப்போ OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர்னு வரும். சரியா? ஸோ மைனஸ் 24 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் வந்து என்ன, 625. அல்லது இது பாருங்க, A plus B into A minus B ஃபார்மேட்டில் இருக்குது. A plus B into A minus B. அப்போ இது வந்து 25 plus 24 எழுதலாம், into 25 minus 24 எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது பாருங்க, 49 வருது. 25 minus 24 1 வருது. அப்போ இந்த இடத்துல 49 தான் வரும். அப்போ OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. அப்போ OA இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. OA இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வரும். சரியா?
ஸோ இதை என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆர் 7 சென்டிமீட்டர். சரியா பசங்களா? ஸோ ஈஸியாக இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணுறோன்ட்டு? ஓகே. ஸோ 6.4 கண்டிப்பாக ஈவினிங் கொண்டு வந்துடுறேன். ஈவினிங் வந்து நான் பிபிடியில் ஆட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் கண்ணா. சரியா? ஸோ மறக்காமல் 6 மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க மணிமேகலை. வேறு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் தேவைன்னா சொல்லுங்கள். ஈவினிங் வந்து நான் பிபிடியில் சேர்த்து கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு. A man goes 18 meter due east, then 24 meter due north. Find the distance of his current portion from the starting point. Direction அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஓகே. தேர்ட் சம் மட்டும்தான் டவுட். நான் செக் பண்ணிட்டு சொல்றேங்க. நான் ஒரு 2 minutes பிரேக் எடுத்துட்டு நான் சொல்றேன். இன்னொரு 3 கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் மோர். அதை முடிச்சுட்டு மணிமேகலையை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க அப்படியே வந்து லைவ்ல அப்படியே ஸ்டே டியூனா இருங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த செஷன் இன்னொரு 3 கொஸ்டின் பெண்டிங் இருக்கு, முடிச்சிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க. ஒரு மேன் வந்து 18 மீட்டர் ஈஸ்ட் சைட் போறாரு. 18 மீட்டர் ஈஸ்ட் சைட் போறாரு. தென் 24 மீட்டர் நார்த்தில் போறாரு. இதான் 24 மீட்டர் நார்த். 24 மீட்டர் நார்த்தில் போறாரு. சரியா? அப்போ அவருடைய கரண்ட் போர்ஷன் இதான், அதாவது ஸ்டார்டிங் போர்ஷன் இதான், அவருடைய கரண்ட் போர்ஷன் இதான். சரிங்களா? ஸ்டார்டிங் போர்ஷன் இருந்து கரண்ட் போர்ஷனுக்கு இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் வி ஹவ் டு ஃபைண்ட். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். காட் இட்? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க இந்த இடத்துல நமக்கு. ஸோ இந்த இடத்துல பெத்தாஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா இதுக்கு நேம் கொடுத்துலாம். ஏ பி சி அப்படின்னு கொடுத்துலாம். நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் ஏபி. AB square is equal to BC square plus AC square. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல BC ஸ்கொயர் அப்படிங்கிறது பாருங்க 18 ஸ்கொயர். சரியா? ஸோ அப்போ 18 ஸ்கொயர் பிளஸ் ஏசிங்கிறது வந்து 24. பர்பண்டிகுலர் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? கவனிங்க. ஸோ பசங்களா இதுவரை கிளியரா இருக்கா? ஸோ அப்போ சொல்யூஷன் போய்க்கலாம். கவனிங்க. ஸோ என்ன வருது நமக்கு இந்த இடத்துல 4 ஸ்கொயர். இருக்கா? ஓகே பசங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்கான் பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள் ஏஓபி. ட்ரையாங்கிள் ஏஓபி. ஸோ இது வந்து ரைட் ட்ரையாங்கிள். இது வந்து என்ன அப்படின்னா ரைட் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்தாலே என்ன அர்த்தம்? நம்ம பெத்தாஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெத்தாஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது பாருங்க ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BA ஸ்கொயர் பிளஸ் OA ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ OB ஸ்கொயர்னா இந்த OBக்கான வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இயர் OB இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு 5 அண்ட் OA தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க 4. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்து இந்த BA தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? BA தான் கண்டுபிடிக்கணும். காட் இட்? ஸோ தெளிவாக இருக்கா? ஸோ அப்போ இந்த 4 ஸ்கொயர் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து என்ன ஆகும்? சப்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே. அப்போ வந்து என்ன வருது? BA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். So BA square that is equal to 5 square minus 4 square. So 25 minus 16. Okay, BA square that is equal to 25 minus 16. So 25 ல 16 போச்சுன்னா என்ன வருது நமக்கு? அப்டேட் பண்ணுங்க. So we are getting 9. சரியா? So அப்போ BA square that is equal to 9. அப்போ BA is equal to என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது BA உடைய லென்த்.
and the length of chord வந்து என்ன, length of chord வந்து AC, length of chord here, that is AC, AC or BC, BC, that is BC. Okay, BC is equal to 2 times of BA. சரியா? ஸோ இந்த BA உடைய 2 மடங்கு லென்த்து தான் என்ன அப்படின்னா, BA உடைய 2 மடங்கு லென்த்து தான் வந்து இந்த கார்டோட லென்த்து. கிளியரா? ஸோ பாருங்க, இந்த BA உடைய 2 மடங்கு லென்த், ஏன்னா இது ஈக்குவலாக இருக்கும் என்னுடைய லென்த்து. சரிங்களா? இது வந்து மிட் பாயிண்ட், இது வந்து மிட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ அப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த BC அப்படிங்கிறது இந்த BA உடைய 2 மடங்கு. சரிங்களா? BA உடைய 2 மடங்கு. ஸோ அதனால் BAக்கான வேல்யூ தெரியும் நமக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ தட் இஸ் 2 into 3 which is equal to 6 cm. Got it? ஸோ பசங்களா புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. எஸ் மணிமேகலை, கண்டிப்பாக உங்களுக்காக கொண்டு வரேன். ஓகே, ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஷின் கண்ணா. ஓகே, லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கொஷின் இருக்கு. ஸோ அதை ரெண்டு பார்க்கலாம், கவனிங்க. 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter height. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. Okay, so இப்போ இதுக்கான டயக்ராம் எடுத்துக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. Got it? கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த லேடர் வந்து இந்த மாதிரி வாலில் சாட்சி வச்ச மாதிரி இருக்கு. இதான் வந்து லேடர். சரிங்களா? இதான் அந்த லேடர். ஓகே, ஸோ இந்த வால் மேலே அந்த லேடர் வந்து சாட்சி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லேடருடைய லென்த் வந்து 5 மீட்டர். இந்த லேடருடைய லென்த் வந்து பாருங்க 5 மீட்டர். இது வந்து 5 மீட்டர் லென்த், இந்த லேடருடைய லென்த். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேடரை வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வராங்க. உள்ளே கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த லேடர் வந்து மேலே ஹைட் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகும். மேலே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ டயக்ராம் எப்படி கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். டயக்ராம் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ லேடர் வந்து இப்போ கொஞ்சம் வெர்டிக்கலாக மாறின மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெர்டிக்கலாக மாறின மாதிரி இருக்கும். இப்போவும் அதனுடைய லென்த் வந்து சேம் 5 மீட்டர் தான். இப்போ அதனுடைய லென்த் வந்து என்ன? சேம் 5 மீட்டர் தான். சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் ஏ. இந்த பாயிண்ட் வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் பி அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் இ அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் சி. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம நேமிங் கொடுத்துடலாம் இந்த டயக்ராமுக்கு. சரிங்களா? காட் இட்? இதுவரை கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பை விச் த டாப் ஆஃப் த லேடர் வுட் ஸ்லைட் அப்வர்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஹைட் வந்து என்னன்றது கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்சம் மேலே போகும் இல்லையா? இந்த ஏங்கிற பாயிண்ட் இருந்து டிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து அந்த லேடர் வந்து ரீச் ஆகுது இல்லையா? நம்ம லேடர் வந்து பேஸ்ல வந்து உள்ள மூவ் பண்ணும்போது அதனோட ஹைட் வந்து ஏலேருந்து டிக்கு வந்து ரீச் ஆகுது. அப்போ இந்த ஹெச் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின் இங்க. சரியா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கண்ணா தெரியும் கண்ணா, இப்ப கொண்டு வர முடியாது. இன்னும் ரெண்டு கொஸ்டின் முடிச்சிடறேன். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். தெரியும் கண்ணா, நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, ஜஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொண்டு போயிட்டு அந்த கொஸ்டின் கொண்டு வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். சரியா மணிமேகலை? கோவப்படாதீங்க கண்ணா. ஓகே, கூலா இருங்க. ஓகே, ஜஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் ஏதோ பேஸ் பண்ணல. அண்ட் சடனா வந்து இது வந்து டவுட் செஷன் மாதிரி கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா கொண்டு வரேன். ஜஸ்ட் 2 கொஸ்டின் வெயிட் பண்ணுங்க, சொல்லித்தரேன். ஓகேங்களா? கவனிங்க, என்ன சொல்லிக்காம பாருங்க. சொல்யூஷன் போயிடலாமா? C is the portion. பாருங்க, C is the portion. C is the position of the foot of the ladder. A is the portion of the top of the ladder. சரியா? So C ங்கிறது
அந்த லேடருடைய ஃபுட் பாயிண்ட்டு, ஏங்கிறது வந்து அந்த லேடருடைய டாப் பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம சொல்லிட்டோம் என்னன்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல, ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கணும், ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரைட் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள். சரியா, ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது பாருங்க இந்த இடத்துல, பிசி ஸ்கொயர், இந்த பிசி ஸ்கொயர் அப்புறம் ஏபி ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏசி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் வி கேன் சே பிசி ஸ்கொயர் பாருங்க, ஏசி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர். சரியா, வி ரிக்வயர்ட் பேஸ். சரிங்களா. ஸோ இப்போ பேஸ் வந்து நமக்கு வேணும், அதனால் வந்து பிசி ஸ்கொயர் நமக்கு வேணும். ஸோ அதனால் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஃபார்முலாவை அப்படியே மாற்றிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ ஏசிங்கிறது என்ன, அந்த லேடருடைய டோட்டல் லென்த்து. ஸோ தட் இஸ் 5 ஸ்கொயர். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஏபி, ஏபிங்கிறது என்ன, அவங்க வந்து 4 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் 4 மீட்டர், இது வந்து 4 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அண்ட் இந்த லென்த் வந்து 1.6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ உள்நோக்கி அந்த லேடரை மூவ் பண்ணுறாங்கன்னா 1.6 மீட்டர். அண்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் அந்த லேடர் இருக்கக்கூடிய அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 4 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 4 மீட்டர் ஸ்கொயர். சரியா. ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, 5 ஸ்கொயர் 25, 25 மைனஸ் 16 நமக்கு என்ன வரும், நமக்கு 9. சரியா. ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, தட் இஸ் 3. பிசி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ கிளியராக இருக்க கண்ணா, ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, எஸ் நெக்ஸ்ட் இப்போ ஃபுட் ஆஃப் த லேடர். ஸோ பாருங்க இந்த சிங்கிற பாயிண்ட் தான் ஃபுட் ஆஃப் த லேடர். அது வந்து 1.6 மீட்டர் உள்ள மூவ் பண்றாங்க, 1.6 மீட்டர் உள்ள மூவ் பண்றாங்க. அதனால இந்த டாப் ஆஃப் த லேடர் வந்து நமக்கு h மீட்டர் வந்து ஹைட் உயருது. சரிங்களா. ஸோ h மீட்டர் இட்ஸ் ஹைட் இன்க்ரீசஸ். காட் இட். ஸோ பிகாஸ் ஃபுட் ஆஃப் த லேடர் they are moving inside 1.6 meter. Got it. So அப்ப என்ன பண்ணலாம், இப்ப நமக்கு என்ன வருது பாருங்க, when the foot of the ladder moved 1.6 meter toward the wall, the distance, therefore the distance between the foot of the ladder to the ground is என்ன வருது நமக்கு, BE நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த BE உடைய லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். சரிங்களா. ஸோ நமக்கு BC என்னன்னு தெரிஞ்சாச்சு. BC அப்படிங்கிறது வந்து 3 மீட்டர் ரைட். எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 3 மீட்டர். ஸோ BC இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். அப்போ BE வந்து என்னவா இருக்கும், 3 மீட்டரில் 1.6 மீட்டர் ரெடியூஸ் பண்ணோம். 3ல 1.6 போச்சுன்னா என்ன வருது நமக்கு, ஸோ ரிமைனிங் 1.4 மீட்டர் வரும், ரிமைனிங் 1.4 மீட்டர் வரும். சரிங்களா. ஸோ அப்போ இந்த பார்ட் வந்து நமக்கு 1.4 மீட்டர். சரியா. ஸோ இந்த லென்த் வந்து 1.4 மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மறுபடியும் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். அதில் இந்த BD அப்படிங்கிறது வந்து நம்ம 4 + h அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. அண்ட் 4 + h எடுத்துக்கிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சிம்பிள். ஓகே. நவ் வி ஹவ் டு டேக் த ட்ரையாங்கிள் DBE. ட்ரையாங்கிள் DBE. ஸோ ட்ரையாங்கிள் DBE இது எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்க DB ஸ்கொயர் பிளஸ் BE ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு பாருங்க இந்த இடத்துல DE ஸ்கொயர். ஸோ DE அப்படிங்கிறது என்ன, அந்த லேடருடைய லென்த் தான் என்ன. ஓகேங்களா. இதுதான் லேடர். சரிங்களா. ஸோ அந்த லேடருடைய லென்த் வந்து 5 ஸ்கொயர். ஸோ வேற என்ன நமக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்க, BE உடைய லென்த் தெரியும். BE உடைய லென்த் வந்து 1.4 அது தெரியும். சரிங்களா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ BE அப்படிங்கிறது 1.4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ DB மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ DB ஸ்கொயர், இந்த DB அப்படிங்கிறது நமக்கு 4 + h அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பிளஸ் 1.4 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஸோ பசங்களா கிளியரா இருக்கா. ஸோ என்ன பண்றோம்ட்டு
ஓகே கவனிங்கண்ணா. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ப்ளஸ் ஹெச் என்ன வருது 8h. 14 வந்து என்ன வருது நமக்கு 196. அப்போ வந்து 1.96 இதை ஸ்கொயர் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொடுக்கும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்க. காட் இட். ஸோ இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வருது நமக்கு இந்த 16 வந்து ரைட் சைடு கொண்டு போங்க. ரைட் சைடு கொண்டு போனால் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 8h ப்ளஸ் 1.96 that is equal to or else நம்ம என்ன செய்யலாம், இந்த பக்கமே வந்து 1.96 ரைட் சைடு கொண்டு போயிடலாம். முதல்ல இந்த 1.96 வந்து முதல்ல ரைட் சைடு கொண்டு போயிடலாம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் வந்து மிச்சமாகும். ஸோ என்ன அப்படின்னா இந்த 1.96 அப்படிங்கிறது பாருங்க 1.4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1.96 இது ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. ரைட் சைடு கொண்டு போனால் என்ன வரும் நமக்கு we will get 25 minus 1.96. புரிஞ்சுதுங்களா? that is equal to 4 plus h whole square. இப்போ ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க. we are getting here 23.04 சரியா? ஸோ அப்போ 4 plus h whole square that is equal to 23.04. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ 4 plus h that is equal to 23.4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வருது நமக்கு we are getting 4.8 here. 4.8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23.04 வந்து 4.8. ஸோ அப்போ 4 plus h is equal to 4.8. அப்போ h is equal to என்ன வருது பாருங்க 4.8 minus 4. therefore h is equal to நமக்கு 0.8 மீட்டர். ஸோ அவ்வளோதான் பசங்களா. ஸோ அப்போ height of the ladder வந்து it moves 0.8 மீட்டர். கிளியராக இருக்கா? ஸோ எப்படி சால்வ் பண்ணோன்ட்டு ஸோ அப்டேட் பண்ணுங்க. ஓகே மணிமேகலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே லாஸ்ட் கொஸ்டின் இது முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு அடுத்தது உங்கள் கொஸ்டின் தான். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? கவனிங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இது முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின். சரியா? ஸோ கவனிங்க என்ன சொல்லிக்காம பாருங்க. இந்த கொஸ்டினில் நமக்கு in the adjacent figure ABC is a right triangle with right angle at B and points D, E trisect BC. Prove that 8AE square that is equal to 3 times of AE square 3 times of AC square plus 5 times of AD square. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. சொல்யூஷன் போயிடலாமா? since points D, E trisect at BC. சரியா? ஸோ பாருங்க இந்த BCங்கிற பாயிண்ட்ல இந்த BCங்கிற சைடில் ஸோ நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க. D அப்படிங்கிற பாயிண்ட், Eங்கிற பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு 3 செக்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் செக்ஷன், ரெண்டாவது 3. அதனால ட்ரை செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். D, E trisect at BC அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல BD, DE அண்ட் EC இது மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ட்ரைசெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது இந்த 3 சைடு என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லெட் ஆல் த 3 that is equal to எக்ஸ். ஸோ அப்போ என்ன வருது நமக்கு BE அப்படிங்கிறது வந்து நமக்கு 2x அண்டு ஸோ இது இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம 2xன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பிசிங்கிறது வந்து ஓவராலாக 3xன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ BC that is equal to 3x. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணுறோன்ட்டு? இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நவ் டேக் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் ABD, ட்ரையாங்கிள் ABD எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ABD இதான் ரைட் ட்ரையாங்கிள். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாஸ் தியரம் என்ன சொல்லுது? AD ஸ்கொயர் that is equal to AB ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். கிளியரா? ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் BD அப்படிங்கிறது நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ AB அப்படிங்கிறது அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கோங்க. AB ஸ்கொயர்
AD ஸ்கொயர். இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள். ஸோ அடுத்து நம்ம எடுக்க போகிறது ABE. ABE எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ABE இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், ரெண்டாவது ரைட் ட்ரையாங்கிள். ஸோ அப்படி எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் என்ன வருது பாருங்க நமக்கு. AE ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் என்ன வருது பாருங்க 2x அப்படின்னு வருமா. ஓகே, BE ஸ்கொயர் அப்படின்னு வரும். BE அப்படிங்கிறது நமக்கு என்ன, BE அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டோம். BE தட் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு. ஸோ அதனால் இங்கே 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஸோ ப்ளஸ் AB ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு AE ஸ்கொயர். பசங்களா கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ கவனிங்கண்ணா. ஸோ அடுத்தது இந்த 2x ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம எடுத்தோம்னா என்ன வருது நமக்கு, AE ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர். கிளியராக இருக்குது இது வரைக்கும்? ஓகே, ஸோ அப்டேட் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? 4x ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாமா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. சரிங்களா? ஸோ அடுத்தது மூணாவது ட்ரையாங்கிள் இருக்குது. மூணாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது இந்த பெரிய ட்ரையாங்கிள். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் ஒன் ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள் ABC. ABC இதில் பாருங்கள் AC ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர். சரியா? ஸோ இந்த இடத்துல BC அப்படிங்கிறது என்ன நமக்கு, தட் இஸ் 3x. அப்போ 3x ஹோல் ஸ்கொயர், 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். சரி, சரிங்களா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்குது பாருங்கள். AC square that is equal to 9x square plus AB square. This is our third equation. Got it? Yes, இப்போ நமக்கு மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ரைட் சைட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம் இந்த மூணு ஈக்குவேஷன்லையும். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ ஈக்குவேஷன் 1 and 3 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 3. ஈக்குவேஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் X ஸ்கொயர். ஓகே, ஸோ பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது, AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் X ஸ்கொயர். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், AE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் 4X ஸ்கொயர். ஓகே, ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இந்த இடத்துல AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்துலையும் AB ஸ்கொயர் வந்து காமனாக வருது. மூணு ஈக்குவேஷனில் AB ஸ்கொயர் அப்படிங்கிறது காமனாக வருது. சரிங்களா? நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த AE ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த AE ஸ்கொயரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 3 டைம்ஸ் ஆஃப் AC ஸ்கொயரு ப்ளஸ் 5 டைம்ஸ் ஆஃப் AD ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. Got it? எஸ், இதுவரை கிளியராக இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, AC. ஓகே கண்ணா. ஸோ இப்போ இந்த ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் கவனிங்க. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ஏசிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், தட் இஸ் AB ப்ளஸ் BC அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ AB ப்ளஸ் BC, AB ப்ளஸ் BC ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? அண்ட் ஏபிக்கு பதிலாக பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல, ஏபி தானே. ஸோ அப்போ AB ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? AB ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. கிளியராக இருக்குது இது வரைக்கும்? ஸோ அப்டேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தெளிவாக இருக்கா உங்களுக்கு? ஆய் கிருஷ்ணசுவாமி. ஓகே, உங்களுக்கு 6.4 வேணுமா? ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஈவினிங் கொண்டு வந்துடலாங்கண்ணா. ஓகே, கவனிங்க. ஸோ RHS என்ன இருக்குது நமக்கு, ஓகே ஓகே. ஸோ இதில் கொஷனில் கிவனில் பாருங்கள் 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கிவன் RHS எடுத்துக்கோங்க கொஷனில். தட் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் AC ஸ்கொயர், 3 டைம்ஸ் ஆஃப் AC ஸ்கொயர் ப்ளஸ் கொஷனில் என்ன இருக்குது பாருங்கள்
5 times of AD square. சரியா? 5 times of AD square. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கிளியராக இருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏபி ப்ளஸ் பிசிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு 3 times of ஏபி ப்ளஸ் பிசி ஸ்கொயர், பிசி ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஸோ ப்ளஸ் 5 times of, ஸோ என்ன இருக்குது பாருங்கள் நமக்கு அடுத்தது ஏடி. ஏடி அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல, ஏடி அப்படிங்கிறது என்ன பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் எதை எடுத்துக்கலாம், 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள். இதில் ஏடி அப்படிங்கிறது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் வந்து என்ன அப்படின்னா ஏடி அப்படிங்கிறது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும், நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். கவனிங்க. ஸோ என்ன வருது இந்த இடத்துல நமக்கு ஏபி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிசி அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு நமக்கு, that is 9x square வந்திருக்கா பிசி. ஸோ பிசி அப்படிங்கிறது பாருங்க, this is 3x ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 9x ஸ்கொயர். ஸோ this is 9x. ஓகே, அப்போ ஏபி ப்ளஸ் 9x, ஏபி ப்ளஸ் 3x ஹோல் ஸ்கொயர், ஏபி ப்ளஸ் 3x ஹோல் ஸ்கொயர். காட் இட்? ஸோ கவனிங்க, this is ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், பிசி ஸ்கொயர். சரியா? ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. பிசிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறோம், which means 9x ஸ்கொயர். got it? plus 5 times of ஏபி ஸ்கொயர் plus x ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 3ங்கிறத உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 5ங்கிறத உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன வருது, 3 times of ஏபி ஸ்கொயர் plus 3 into 9, 27x square, 27x square plus 5 into AB square, 5 times of AB square. Got it? So அடுத்தது 5x square, 5 into x square, 5x square. Okay? So கவனிக்கணும். ஸோ இப்போ முடிச்சிடலாம். லாஸ்ட்டு 2 ஸ்டெப், அதுக்கப்புறம் 6.4 பார்க்கலாம். ஸோ 27 plus 5, 27 plus 5. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, that is 32x square, 32x square. ஸோ அடுத்து பாருங்கள் 3ab square plus 5ab square. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 8ab square, 8ab square. கிளியராக இருக்கா? ஸோ அப்டேட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இல்லை தானே? எஸ். ஸோ இதில் ரெண்டுத்தில் தான் நம்ம 8 காமனாக வெளில எடுத்துடலாமா? ஏன்னா 8 32ன்னு இருக்குது பாருங்கள், 8 32. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து நம்ம 8 வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்தால் என்ன வருது நமக்கு, ab square plus 4x squareனு வரும், 4x squareனு வரும். சரிங்களா? ஏபி ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவல், ஏபி ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. ஏபி ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவல், ஈக்குவேஷன் 2. சரிங்களா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2, ஸோ இது வந்து நம்ம ஏஇ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ஏஇ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 8 times of ஏஇ ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க நமக்கு, 8 ஏஇ ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கா? ஸோ இப்போ கொஸ்டினை செக் பண்ணுங்க. 8 ஏஇ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து என்ன, எல்ஹெச்எஸ். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ். தேர்ஃபோர் நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், வி ப்ரூவ்ட் இட். பசங்களா புரிஞ்சுதா? ஸோ தெளிவாக இருக்கா? ஸோ அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டனால 6.4 எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் 6.4 கரெக்டா? ஓகே கிருஷ்ணசுவாமி, 1 செகண்ட் கண்ணா, அப்படியே ஸ்டே டியூனா இருங்க. கொஸ்டின் நான் கொண்டு வந்துடுறேன். அண்ட் கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ண முடியுமா, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்ட்டு, என்னென்ன கொஸ்டின் வேணும்னு சொல்ல முடியுமா? 6.4ல என்னென்ன கொஸ்டின் வேணும் உங்களுக்கு, அதை மென்ஷன் பண்ணுங்க. 6.4ல தேர்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மணிமேகலை. அண்ட் 6.4 ஓகே, அது மட்டும் தான் படிக்கல. கண்ணா கிருஷ்ணசுவாமி, என்னென்ன கொஸ்டின் நம்பர்ஸ் சொல்லுங்களேன். கொஸ்டின் நம்பர் தேர்ட் சம். ஓகே தேர்ட் சம். ஓகே
1 minute கண்ணா நான் கொஷின் கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே கொஷின் நான் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேர்டு அண்ட் செகண்ட் சம். ஓகே, ஃபைன். Okay, height and distance topic. Fine. And the second sum. Okay. ஓகே கண்ணா, நாம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. ஓகே, மணிமேகலை அண்ட் கிருஷ்ணசுவாமி கவனிங்க. ஓகே, ஸோ 6.4ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம். கரெக்டா? இதான் நீங்க கேட்ட கொஸ்டின். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6.4ல செகண்ட் சம். சரியா? 6.4ல செகண்ட் சம், செகண்ட் கொஸ்டின். காட் இட்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல பாருங்க. A man is standing. ஓகே, நான் வந்தாச்சு. ஓகே, a man is standing on the deck of a ship which is 40 meters above the water level. He observes the angle of elevation of the top of a hill as 60 degree and the angle of depression of the base of the hill as 30 degree. Calculate the hill from the ship and height of the hill. Okay. So என்ன சொல்லிருக்காங்க இந்த இடத்துல? A man is standing on the deck of a ship which is 40 meter above the water level. சரிங்களா? வாட்டர் லெவலுக்கு மேல 40 மீட்டர். Got it? ஓகே, ஸோ இப்போ டயக்ராம் வந்து எப்படி வரைஞ்சிக்கலாம் இதுக்கு? ஸோ டயக்ராம் எப்படி வரைஞ்சிக்கலாம் பாருங்க.
angle of elevation of the top of the hill. ஓகேங்களா? எஸ், இதுதான் வந்து வாட்டர் லெவல் கண்ணா. இதுதான் வாட்டர் லெவலு. சரிங்களா? இதுதான் வாட்டர் லெவல்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஷிப் இருக்கிறதா நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஷிப்பு. சரியா? இதுதான் அந்த ஷிப்பு. ஓகே, அந்த ஷிப்போட டெக்கு மேலே நின்றுட்டு அந்த மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்சர்வ் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனா இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். தட் இஸ் 60 டிகிரி. தட் இஸ் 60 டிகிரி. இங்கிருந்து இவர் வந்து மேல் நோக்கி இப்படி அப்சர்வ் பண்றாரு. அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னவா இருக்கும்? 60 டிகிரி. சரியா? எஸ். ஸோ எலிவேஷனா மேல் நோக்கி பார்க்கறது. அப்படி மேல் நோக்கி பார்க்கும்போது ஆங்கிள் வந்து நம்மளுடைய ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சைட்டுக்கும் அந்த மேல் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தட் இஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட் இட். ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க இவங்க? he observes the angle of elevation of the top of a hill as 60 degree and the angle of depression of the base of the hill. So அப்ப base of the hill. So அப்ப இதுதான் வந்து அந்த hill. இதுதான் வந்து அந்த hill. அந்த hillோட base. அந்த hillோட base வந்து இந்த point. So அந்த base of the hillோட angle of depression வந்து 30 degree. 30 degree. சரிங்களா? So இதுதான் அந்த பெரிய மலை. இதுதான் வந்து அந்த பெரிய மலை. அந்த hill அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? இந்த கிரீன் கலர் நான் லேயர் வரையும் பாருங்க, அதுதான் ஹில். அந்த ஹில்லுடைய உச்சியை பாக்குறாரு. டாப் பாயிண்ட் வந்து பாக்குறாரு 60 டிகிரி ஆங்கிள். இந்த இடத்துல இருந்து, இந்த கப்பல்ல இருந்து இப்படி மேல பாக்குறாரு. இந்த கப்பல்ல இருந்து பாருங்க கீழ் நோக்கி பாக்குறாரு. அந்த மலையோட அடிப்பாகத்தை வந்து பாக்குறாரு 30 டிகிரில பாக்குறாரு. புரிஞ்சுதா? சோ நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அண்ட் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அவங்க? calculate the distance of the hill from the ship and height of the hill. சரிங்களா? சோ அப்ப இந்த கப்பல்ல இருந்து அந்த என்ன சொல்றது ஷிப் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு கொஸ்டின். அப்புறம் இந்த ஹைட் ஆஃப் தி ஹில் இது வந்து கண்டுபிடிக்கணும். இது ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ எப்படி சால்வ் பண்ணலாம் இது கவனிங்க. ஓகே, இப்போ இதுக்கு நேம் கொடுத்துடலாம். இந்த டயக்ராமுக்கு வந்து நேம் கொடுத்துடலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து சிங்கிறத வந்து டாப் ஆஃப் த ஹில். இந்த இடத்துல டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பேஸ் ஆஃப் தி ஹில். சரிங்களா? ஏங்கிறது அந்த பர்சன் நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த பர்சன் அந்த கப்பல்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட். சரிங்களா? அண்ட் இது வந்து அவருடைய என்ன சொல்றது ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சைட் அல்லது அந்த மலையோட மைய பகுதின்னு வச்சுக்கலாம். அந்த மவுண்டெயினுடைய அந்த ஹில்லுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது நமக்கு கொடுத்துருக்காங்களா? டேட்டா வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? √3க்கான வேல்யூ வந்து 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேற எதுவும் கொடுக்கல. காட் இட். ஸோ இப்போ நம்ம இதை வச்சுட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த ஷிப் வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன், எனக்கு தேவைப்படாது. காட் இட். இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்கண்ணா. ஓகே, ஸோ கவனிங்க. இது வந்து பர்பண்டிகுலரா இருக்கும். இது வந்து பர்பண்டிகுலரா இருக்கும். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். காட் இட். a man, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ டைரக்டா ட்ரையாங்கிள் போய்க்கலாம். ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் ஏஇடி, ரைட் ட்ரையாங்கிள் ஏஇடி எடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து அந்த ரைட் ட்ரையாங்கிள் ஏஇடி. இதுதான் அந்த மேன் இருக்கக்கூடிய பாயிண்ட். இது அந்த மலையோட உச்சி பகுதி, இந்த மலையோட அடிப்பகுதி. சரியா? ஸோ அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஏஇடி அப்படிங்கிறது எடுத்துக்கோ. சரியா? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம tan θ கண்டுபிடிக்கலாம். எதுக்கு tan θ அப்படின்னா tan θ தான் வந்து இந்த பேஸையும் இந்த பர்பண்டிகுலரும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாமெட்ரிக் ரேஷியோ. அதனால நம்ம tan θ தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்பதான் நமக்கு இந்த ஏஇ உடைய டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் மீன்ஸ் அந்த மேனுக்கும் மீன்ஸ் அந்த ஷிப்புக்கும் அந்த மலைக்கும் இடைப்பட்ட அந்த லென்த் வந்து கிடைக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம்? tan θ நம்ம பிக் பண்ணணும். அப்ப tan θ இங்க தீட்டாங்கிறது வந்து என்னவா இருக்கு? நமக்கு 60 டிகிரியா இருக்கு. அப்ப நம்ம எடுக்க வேண்டியது என்ன இருக்கு பாருங்க, tan 60 AED. டி இல்லையா? நம்ம கீழே இருக்கிறது. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம tan 30, இதுவும் வந்து பாருங்க பேஸ் பர்பண்டிகுலர் அண்ட் இந்த பாயிண்ட். ஸோ அப்போ வந்து tan 30 கீழே இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து tan 30 இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன வருது பாருங்க, tan 30 is equal to opposite by hypotenuse, opposite by adjacent. சரிங்களா? ஸோ ஆப்போசிட் வந்து என்ன? இந்த இடத்துல ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்ன பாருங்க, இடி அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதனுடைய லென்த் என்னன்னு தெரியுமா? அது கொடுத்துருக்காங்களா? ஐ திங்க் டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 40 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய லென்த் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க.
that is 40 meter. This is given 40 meter அப்படின்னு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க 40 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அப்ப இந்த ஆப்போசிட் சைடு வந்து பாருங்க, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து 40. அப்ப இந்த நியூமரேட்டர்ல 40 வந்துரும். சோ அடுத்தது அட்ஜசன்ட் பாருங்க. அட்ஜசன்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த பேஸ் தான் வந்து அட்ஜசன்ட். ஏஇ அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கோ. tan 30 க்கு என்ன வேல்யூ? tan 30 க்கு வந்து டேபிள் பாருங்க, ட்ரிகோனோமெட்ரிக் டேபிள் பாருங்க. என்ன வரும் உங்களுக்கு? 1/√3 வரும். 1/√3. சரியா? சோ இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஏஇ வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா நமக்கு ஏஇ அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஓகே. சோ 40 × √3 அப்படின்னு கிடைக்கும். மீட்டர் எல்லாமே மீட்டர். சோ இப்போ இது வந்து 40√3 அப்படின்னு தெரிஞ்சாச்சு நமக்கு. சோ திஸ் ஒன் இஸ் 40√3 மீட்டர். சரியா? அப்ப அந்த ஹில்லுக்கும் அந்த ஷிப்புக்கும் இடைப்பட்ட அந்த லென்த் வந்து 40√3 மீட்டர். இது வந்து ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர், மறந்துடாது. இது வந்து ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர். சோ அடுத்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்களேன். அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். செகண்ட் ட்ரையாங்கிள். இந்த டயகிராம் அப்படியே காப்பி பண்ணிக்கோ. சோ அடுத்த பேஜுக்கு கொண்டு போய்க்கலாம். சோ இப்போ செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணோம். இதுல क्वेश्चन நம்பர் 2 என்ன கொடுத்திருக்காங்க? in right triangle. சோ என்ன இருக்கு பாருங்க, AEC. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மேல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் AEC எடுத்துக்க போறோம். AEC இதுல நம்ம tan θ கால்குலேட் பண்ணோம். tan θ that is equal to opposite by adjacent side. ஆப்போசிட் பாருங்க, இதுதான் ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் வந்து 40√3 நமக்கு தெரியும். சோ தட் இஸ் ஆப்போசிட் பாருங்க, CE அப்படிங்கிறது ஆப்போசிட். அட்ஜசன்ட் வந்து 40√3 அண்ட் tan θங்கிறது வந்து என்ன? இங்க 60 டிகிரி. அப்ப tan 30 tan 60. சோ tan 60 கான வேல்யூ வந்து √3 is equal to CE by 40√3. சரியா? சோ இப்போ இந்த 40√3 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 40√3 × √3 அப்படின்னா 40 × 3 ன்னு வந்துரும். அப்ப CE is equal to 40√3 × √3. √3 × √3 that is equal to 3 பசங்களா? சரியா? சோ that is equal to 3. சோ அதனால என்ன வரும் நமக்கு? 40 × 3 அப்படின்னா நமக்கு 120 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. சரியா? சோ this is 120 மீட்டர். சோ கிளியரா இருக்கா? சோ என்னன்னு புரிஞ்சுதுங்களா? சோ அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? அடுத்தது பாருங்க, ஹைட் ஆஃப் த ஹில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஹைட் ஆஃப் த ஹில்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஹைட் ஆஃப் த ஹில்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 120 + 40. சரிங்களா? 120 + 40. therefore height of the hill that is equal to 120 + 40 which is equal to 160 மீட்டர். சோ பசங்களா கிளியரா இருக்கா? ஹைட் ஆஃப் த ஹில் மணி மேகலை புரிஞ்சுதா பாருங்க. சோ மணி மேகலை லெசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கண்ணா. ஓகே. சோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ நேர்கள் வேண்டுதல் படி, நேர்களுடைய விருப்பத்தின் படி சோ நம்ம 6.4ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் சம் இப்போ முடிக்க போறோம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷிப் அண்ட் ஹில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷிப் அண்ட் ஹில் வந்து 40√3. இதுக்கான வேல்யூ அவங்களே √3 கான வேல்யூ சொல்லிட்டாங்க 1.732ன்னு. அதை மல்டிப்ளை பண்ணணும் நீ. சரியா? 1.732 40 × 1.732 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 69.280 கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 69.280 மீட்டர் அப்படின்னு வரும். அல்லது 40√3யோட விட்டாலும் உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பட் அவங்களே பிராக்கெட்ல क्वेश्चनல வந்து √3 கான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்திருந்தால் கண்டிப்பா நீ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆகணும், மறந்துடாத. சரியா? √3 is equal to 1.732 அவங்களே क्वेश्चनல கொடுத்திருந்தால் கண்டிப்பா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண, √3 ன்னு விடாத. சோ √3 க்கு பதிலா 1.732 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுத்துரு. சரியா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? இந்த ஹைட் ஆஃப் த ஹில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். that is 160 மீட்டர் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டோம். சோ just give the thumbs up கிருஷ்ணசாமி அண்ட் மணிமேகலை. உங்களுக்கு புரிஞ்சுதா பாருங்க. என்ன சொல்றீங்க? ஹாய் சுரேஷ். ஹாய். சோ கண்ணா கிளியரா? அப்டேட் பண்ணுங்க. மணிமேகலை உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது மூணாவது क्वेश्चन. சாரி ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். ஓகே. சோ அடுத்தது தேர்ட் क्वेश्चन பாருங்க உங்களுக்கு.
தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 6.4ல தேர்ட் சம் 6.4ல தேர்ட் சம் 6.4ல தேர்ட் சம் உங்க புக்ல 6.4ல தேர்ட் சம் எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் சரியா மேக்ஸ்ல got it so இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா if the angle of elevation of cloud from a point h meter above a lake is theta and the angle of depression of its reflection in the lake is theta 2 okay above the lake வந்து theta 1 and அதனுடைய reflection in the lake வந்து theta 2 prove that the height of the cloud is located from the ground is h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 இது வந்து ப்ரூவ் பண்ணோம் ஓகே ஸோ கவனிங்க ஸோ டயக்ராம் வந்து நான் எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஸ்டின் எதுவும் எழுதல கண்ணா ஓகே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை மேல் நோக்கி நீங்கள் லைன் வரையணும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை கீழ் நோக்கி நீங்கள் லைன் வரையணும் சரிங்களா ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஓகே இந்த இடத்துல கிளவுட் இருக்கு இந்த இடத்துல கிளவுட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் to the cloud okay from a point h from a point h meter above a lake okay h meter above a lake so h meter above a lake இதான் h meter above a lake இந்த பாயிண்ட்க்கு வந்து நான் b அப்படி நான் நேம் கொடுத்துறேன் இந்த பாயிண்ட்க்கு வந்து b நேம் கொடுத்துறேன் இந்த பாயிண்ட் வந்து a நேம் கொடுத்துறேன் ஓகே சோ லேக்குக்கு மேல ஒரு h மீட்டர் ஹைட்ல இருந்து நாம எலிவேஷன் எடுக்கிறோம் அதாவது அந்த கிளவுடுக்கு வந்து ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் லேக்கு ஸோ இங்கிருந்து இந்த லேக்கோட இந்த பாயிண்ட்ல இருந்து h மீட்டர் ஹைட்ல இருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம எடுக்கிறோம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எதுக்கு கிளவுடுக்கு சரிங்களா அது வந்து என்ன அப்படின்னா தீட்டா 1 சொல்லியிருக்காங்க தட் இஸ் தீட்டா 1 சரியா ஸோ திஸ் இஸ் தீட்டா 1 ஸோ அப்போ இது வந்து தீட்டா 1 புரிஞ்சுதுங்களா ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் த லேக் அந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து என்ன வருதுன்னா ஆங்கிள் வந்து தீட்டா 2 ஸோ அப்போ அந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு அந்த கிளவுடோடைய ஷேடோன்ற மாதிரி வச்சுக்கலாம் நீங்க சரியா இந்த பாயிண்ட்க்கு வந்து தீட்டா 2 நம்ம ஆங்கிள் எடுக்கிறோம் கிளியரா ஸோ டயக்ராம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க டயக்ராம் இதுவரை கிளியரா இருக்கா உங்களுக்கு எது டவுட் இல்லை தானே கண்ணா கிளியரா இருக்கா ஓகே ஸோ கவனிங்க அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அவ்வளவுதான் சிங்கிறது வந்து கிளவுடு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் சி வந்து நம்ம கிளவுடுன்னு வச்சுக்கலாம் இந்த சி டேஷ் வந்து அதனோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ அடுத்தது இந்த பாயிண்ட் வந்து நம்ம இ அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம எல் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம் சரிங்களா இவ்வளவுதான் ஸோ இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ஓகே we have to prove that the height of the cloud from the ground is h into height of the cloud from the ground that is h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 சரிங்களா ஸோ அதாவது height of the cloud from the ground ஸோ கிரவுண்ட்ல இருந்து இந்த கிளவுடோடைய ஹைட் வந்து இதுதான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் நம்ம சரியா ஸோ தெளிவா இருக்க என்ன பண்றோம்ட்டு கிருஷ்ணவா சுவாமி உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்டேட் பண்ணுங்க ஸோ இது வரைக்கும் தெளிவா இருக்கா ஸோ இந்த இடத்துல கிளவுட் இருக்குன்னா இந்த கிளவுடோடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாருங்க இது வந்து உங்களுக்கு லேக்கு அந்த லேக்குக்கு மேல h மீட்டர் ஹைட்ல இருந்து நம்ம பாக்குறோம் சரியா லேக்குக்கு மேல ஒரு போட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் போட்டோட ஹைட் ஸோ இது வந்து லேக்குக்கு மேல போட் இருக்கு அந்த போட்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அந்த கிளவுட பாக்குறீங்க அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து தீட்டா 1 ஸோ அந்த போட்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கிளவுடோடைய ரிஃப்ளெக்ஷனை பாக்குறீங்க ஸோ தட் இஸ் தீட்டா 2 சரியா தட் இஸ் தீட்டா 2 காட் இட் ஸோ இந்த சி டேஷ் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் சி அப்படிங்கிறது வந்து அந்த கிளவுடு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஸோ இது வரைக்கும் தெளிவா இருக்கா சேசானோ இப்ப சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா கவனிங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம் இப்ப ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் in right triangle AEC so AEC அப்படிங்கிறது right triangle சரிங்களா AEC அப்படிங்கிறது right angle triangle got it
ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம், tan தீட்டா எடுக்கிறோம். எதுக்கு சார் tan தீட்டா? நமக்கு இந்த பேஸ் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ tan தீட்டா எடுக்கிறோம். tan தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் பை adjacent. கண்ணா புரியுதா? ஆப்போசிட் பை adjacent. tan தீட்டா 1 ஏன்னா இங்கே தீட்டா 1 தான் இருக்குது, தீட்டா 1 தான் இருக்குது. அப்போ tan தீட்டா 1 எடுக்கிறோம். தட் இஸ் ஆப்போசிட் பை adjacent. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட் அப்படிங்கிறது என்னவா இருக்குது உங்களுக்கு? தட் இஸ் CE அண்ட் adjacent அப்படிங்கிறது வந்து AE. adjacent அப்படிங்கிறது வந்து AE உங்களுக்கு. ஓகே, ஸோ கிளியராக இருக்க பசங்களை அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே, எதுவும் டவுட் இல்லை தானே உங்களுக்கு? சேசானோ இப்போ நல்லா கவனிங்க. இதனுடைய டோட்டல் ஹைட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, இங்கிருந்து இது வரைக்கும் ஹைட் வந்து நம்ம H அப்படின்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் H அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதனுடைய ஹைட் வந்து உங்களுக்கு இதுவும் வந்து கேபிட்டல் H அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து கேபிட்டல் Hன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பாருங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு H மைனஸ் H. இந்த ஹைட் மட்டும் நீங்கள் இந்த கேபிட்டல் H மீன்ஸ் தட் இஸ் H மைனஸ் H அண்ட் திஸ் H மீன்ஸ் H பிளஸ் H அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம் இதை H பிளஸ் H அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு சேம் H மட்டும் தான் வரும். H மைனஸ் H பிளஸ் ஆஃப் H பிளஸ் H மைனஸ் H பிளஸ் H கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு பாருங்க 2H அப்படின்னு தான் வருது. ஸோ அப்போ இந்த ஹைட் வந்து உங்களுக்கு H அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், இந்த ஹைட் வந்து Hன்னு எடுக்கிறோம். இந்த ஹைட்டுக்கு என்ன பேர்னா கேபிட்டல் H பிளஸ் ஸ்மால் h அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இந்த ஹைட்டுக்கு என்ன பேர்னா H மைனஸ் H அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். கிளியரா? ஓவரால் உங்களுக்கு 2H அப்படிங்கிறது டேலி ஆயிடும். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சுதா கண்ணா? சேஎஸ்ஆர்னோ எதுவும் டவுட் இல்லை தானே உங்களுக்கு இது வரைக்கும்? ஸோ அடுத்தது இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, ஸோ அப்போ இந்த CE அப்படிங்கிறது என்ன? இந்த CE அப்படிங்கிறது வந்து H மைனஸ் H, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்போ சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா கேபிட்டல் H tan theta 1 that is equal to capital H minus small h divided by tan என்ன வருது பாருங்க divided by AE. ஸோ இப்போ AEங்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. AE is equal to H minus H by tan theta 1. ஸோ கண்ணா புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டுட்? ஸோ உங்களுக்கு அதான் எடுத்துட்டு இருக்கேன், அப்டேட் பண்ணுங்க. ஸோ அது கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது ரைட் ட்ரையாங்கிள் AEC டேஷ் இது எடுத்துக்கோங்க. ஸோ இதில் tan theta 2 that is equal to opposite by adjacent. சரியா? opposite by adjacent that is equal to என்ன வருது நமக்கு capital H plus small h divided by AE. ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் இப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிள் இதை எடுத்திருக்கோம். இதில் தீட்டா 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? நமக்கு கேபிட்டல் H ப்ளஸ் ஸ்மால் h அப்படின்னு இருக்குது. ஸோ பேஸ் வந்து நமக்கு AE இருக்குது. அப்போது பர்பண்டிகுலர் பை பேஸ், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். புரிஞ்சுதா கண்ணா? ஸோ அப்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை ஏஇங்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, tan தீட்டா இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ இப்போ என்ன வருது? AE that is equal to H plus H by tan theta 2. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு என்ன பண்ணுறோன்ட்டு? ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ரெண்டுமே AE தானே இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட் பாருங்க, ரெண்டு இடத்துல AE தான் இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண என்ன வருது? H minus H divided by tan theta 1 that is equal to H plus H divided by tan theta 2. சரிங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க? இந்த இடத்துல tan theta 2 into capital H minus small h that is equal to tan theta 1 plus capital H plus small h. புரிஞ்சுதா கண்ணா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த tan theta 2ன்றதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. tan theta 1ங்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ அப்படி கொண்டு போனால் உங்களுக்கு என்ன வருது? H into tan theta 2 minus small h into tan theta 1
tan theta 2 that is equal to capital H into tan theta 1 plus small h into tan theta 1. Clear இருக்கா? Say everybody. So இப்போ என்ன செய்கிறோம், இந்த கேபிட்டல் H அப்படிங்கிற டேர்ம் இந்த பக்கமோ ஸ்மால் h அப்படிங்கிற டேர்ம் அந்த பக்கமோ கொண்டு போகிறோம். அப்போ என்ன வருது பாருங்க, h ஆஃப் கேபிட்டல் H ஆஃப் tan theta 2 மைனஸ் என்ன வருது பாருங்க tan theta 1 tan theta 1. ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் பாருங்க. ஸோ இந்த பார்ட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம், இது வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக h வெளில எடுத்துடுறோம். h ஆஃப் tan theta 2 மைனஸ் h ஆஃப் கேபிட்டல் H ஆஃப் tan theta 1 அப்படின்னு இருக்கும். இந்த சைடில் வந்து h ஆஃப் tan theta 1 ப்ளஸ் h ஆஃப் ப்ளஸ் ஸ்மால் h ஆஃப் tan theta 2 அப்படின்னு இருக்கும். கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், இந்த டேர்ம்லேருந்து நம்ம கேபிட்டல் H வெளில எடுத்துட்டோம். அப்போ tan theta 2 மைனஸ் tan theta 1 வரும். அதே மாதிரி இதில் ஸ்மால் h வெளில எடுங்க. ஸ்மால் h வெளில எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது, tan theta 1 ப்ளஸ் tan theta 2 அப்படின்னு வரும். சரியா? ஸோ அப்போ என்ன செய்யலாம், இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடுறோம். ரைட் சைடு கொண்டு போனால் அது டினாமினேட்டருக்கு போயிடும். அவ்வளோதான். ஓகே. ஸோ தேர்ஃபோர் capital H that is equal to small h of tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. அவ்வளோதாங்க, நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ தெளிவாக இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தால் கேளுங்க. 6.4ல் நம்ம தேர்ட் சம். Got it? கண்ணா புரிஞ்சுதா? மணிமேகலை அப்டேட் பண்ணுங்க. தெளிவா இருக்கா? ஸோ அடுத்தது போவோமா? ஸோ அவ்வளோதான் கண்ணா, முடிச்சாச்சு நம்ம. அண்டு லாஸ்ட்டாக ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம், தியரம் கொஷின் நம்பர் 8 பாருங்கள். அது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அது வந்து நான் ஹோம்ஒர்க் கொஷினை கொடுத்துறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ ஐ கிவ் இட் ஆஸ் ஹோம்ஒர்க் ஜஸ்ட் கொஷின். சரியா? கொஷின் நம்பர் 8 பாருங்கள். ஷோ தட் இன் எ ட்ரையாங்கல் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். ஸோ இந்த மீடியன்ஸ் வந்து கன்கரண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ஒரு தியரம் கொஷின். ஸோ எக்ஸாம்பிள் 4.32ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் கொஷினை வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணீங்களா இல்லையான்றதை மறக்காம அப்டேட் பண்ணுங்க. காட் இட்? ஸோ தட்ஸ் ஆல் பசங்களா. ஸோ எல்லா கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஈவினிங் 6 மணிக்கு செஷன் இருக்குன்னா மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். தேர்ட் சம் புரியல. யாருக்குன்னா புரியல? கிருஷ்ணசுவாமி, உங்களுக்கு புரியலையா? சந்தியா, என்ன புரியல உங்களுக்கு? ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, ஸோ கவனிச்சுக்கோங்க. தேர்டு சம்மு புரியல, நல்ல விஷயம். புரியலன்னா கேட்குறீங்க. கவனி, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, x is equal to h of tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தீட்டா 1 அப்படிங்கிறது இந்த கிளவுடை நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறோம்ல, அந்த ஆங்கிள். ஸோ அந்த கிளவுடோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம்ல, அந்த ஆங்கிள் தான் தீட்டா 2. சரியா? ஸோ இப்போ தீட்டா 1 நம்ம எடுத்துட்டோம், தீட்டா 2 எடுத்துட்டோம். டயக்ராம் வந்து கரெக்டாக நீ ட்ரா பண்ணிக்கோ இந்த மாதிரி. ஸோ டயக்ராம் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ண கற்றுக்கோ. சரியா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மாதிரி வரையணும். சரியா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ இதுக்கு நேம் எல்லாம் கொடுத்துரு. ஏ, இந்த பாயிண்ட் இ, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் சி டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துரு. சரியா? ஸோ இது வரைக்கும் தெளிவாக இருக்கா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க இந்த இடத்துல. ப்ரூவ் தட் height of the cloud is located from the ground. is height of the cloud from the ground. ஸோ இதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்ட்லேருந்து height, இதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்லேருந்து height of the cloud வந்து that is equal to this அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். இதான் h, கேபிட்டல் ஹெச்ங்கிறது height of the cloud, கேபிட்டல் ஹெச்ங்கிறது height of the cloud. சரியா? ஸோ that is equal to this அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா? ஸோ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ இந்த பார்ட்
இந்த பார்ட் வந்து கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மேன் நின்றுட்டு இருக்கார்ல, மேன் நின்றுட்டு பார்க்குறாருல, ஸோ அது பாருங்க அந்த கிளவுடுக்கு மேலே. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஹெச்னு வச்சுக்கிறோம், கேபிட்டல் ஹெச். ஸோ கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிறது நம்ம ஹெச் மைனஸ் ஹெச், ஸ்மால் ஹெச் மைனஸ் ஹெச் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ தெளிவாக இருக்க நம்ம என்ன சொல்கிறோன்ட்டு. ஸோ அடுத்தது பாருங்க, அண்ட் இந்த பார்ட் இருக்கு பாருங்க, இந்த பார்ட் வந்து நமக்கு ஹெச் பிளஸ் ஹெச் அப்படின்னு வச்சுக்கிறோம், கேபிட்டல் ஹெச் பிளஸ் ஹெச். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் லைவ் எப்போ? சந்தியா ஈவினிங் 6 மணிக்கு லைவ் இருக்கு. சரியா? ஸோ மறக்காம வாங்க, ஈவினிங் 6 மணிக்கு லைவ் இருக்கு. ஸோ இந்த ஹைட் வந்து ஹெச் பிளஸ் ஹெச் கண்ணா, இந்த ஹைட் வந்து ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ கேபிட்டல் ஹெச் அப்படி, இது வந்து கேபிட்டல் ஹெச் விச் மீன்ஸ் ஹெச் மைனஸ் ஹெச், இது கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கோங்க விச் மீன்ஸ் ஹெச் பிளஸ் ஹெச், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கிளியரா இருக்கா உங்களுக்கு? எதுவும் டவுட் இல்லை தானே? அப்போ ஹெச்ங்கிறது எது? ஹெச்ங்கிறது இதுதாங்கண்ணா, இந்த ஹைட்டு தான் ஹெச், இந்த ஹைட்டு தான் ஹெச், ஸ்மால் ஹெச். ஸோ பாருங்க, ஏபி இந்த ஹைட்டு தான் வந்து நம்ம ஸ்மால் ஹெச்னு வைக்கிறோம், இந்த ஹைட்டு தான் ஸ்மால் ஹெச். ஓகே, காட் இட்? எதுவும் டவுட் இல்லை தானே? ஓகே, ஸோ அப்போ இந்த டயக்ராம் மட்டும் கிளியராக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, tan θ1 கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ tan, ஓகே டெய்லி, ஓகே டெய்லி இருக்கு கண்ணா. காலைல 10 மணிக்கு ஒரு கிளாஸு, அப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு ஒரு கிளாஸ். இன்னும் லஞ்ச் எடுக்கல, இனிமே தான் இந்த செஷன் முடிச்சுட்டு போய் எடுக்கணும். ஓகே, நீங்கள் சாப்பிட்டாச்சா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ அப்போ tan θ1 நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த θ1, ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரிங்களா? ஸோ அப்போ சிஇ பை ஏஇ. சரிங்களா? சிஇ அப்படிங்கிறது என்ன? சிஇ மீன்ஸ் ஹெச் மைனஸ் ஹெச், சிஇ மீன்ஸ் ஹெச் மைனஸ் ஹெச் டிவைட் பை ஏஇ. ஸோ தட் இஸ் வாட் tan θ1. சரியா? ஸோ அப்போ நமக்கு ஏஇ மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு tan θ1 ரைட் சைடு கொண்டு வா, இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நீ ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ, இந்த செகண்ட் ட்ரையாங்கிள், இதுவும் ரைட் ட்ரையாங்கிள் தான், இது ரெண்டுமே வந்து ரைட் ட்ரையாங்கிள் தான், இது ரெண்டுமே வந்து ரைட் ட்ரையாங்கிள் தான். சரியா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், திஸ் ஒன். சரியா? ஸோ இதில் பாருங்க, தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இதுதான், அண்ட் பேஸ் வந்து ஏஇ தான். ஓகே, அப்போ இங்கேயும் tan θ2 எடுங்க, tan θ2 எடுங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து ஹெச் பிளஸ் ஹெச், அட்ஜசன்ட் வந்து ஏஇ பேஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஏஇங்கிறத லெஃப்ட் சைடும், tan θ2 ரைட் சைடு கொண்டு வாங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஏன் ஈக்குவேட் பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, ஈக்குவேஷன் 1ல ஏஇ தான் இருக்கு லெஃப்ட் சைடில், ஈக்குவேஷன் 2லும் அதுவும் ஏஇ தான் இருக்கு லெஃப்ட் சைடில். அப்போ ரைட் சைடு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ அடுத்தது இந்த tan θ2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, tan θ1 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். ஸோ இதில் இந்த கேபிட்டல் ஹெச் வரக்கூடிய டேர்மெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துரு, ஒரு சைடு கொண்டு வந்துரு. அப்புறம் ஸ்மால் ஹெச் இருக்கக்கூடிய டேர்மெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடு. அப்போ உனக்கு இந்த மாதிரி வரும் ஈக்குவேஷன். சரியா? ரெண்டுத்துல கேபிட்டல் ஹெச்ங்கிறத மட்டும் வெளில எடுத்துரு, அப்போ உனக்கு இந்த மாதிரி வரும். ரெண்டுத்துல ஸ்மால் ஹெச் மட்டும் வெளில எடுத்துரு, அப்போ உனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த கேபிட்டல் ஹெச் மட்டும் வெளில எடுத்துட்டு இந்த மல்டிபிள் இருக்குல்ல, அது வந்து கீழே டினாமினேட்டர்ல கொண்டு போய் வச்சிரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ புரிஞ்சுதா கண்ணா? மணிமேகலை உங்களுக்கு புரிஞ்சுதா பாருங்க, அப்டேட் பண்ணுங்க. எஸ், ஓகே, தட்ஸ் ஆல் கண்ணா. ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம ஈவினிங் 6 மணிக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.